இந்த புலுதான் வந்துடுறதுனால இந்த தேவதத்தான இந்த புலுதான் வந்த உடனே அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அச்சாக இருக்கக்கூடியது இதோட என்ன ஆகாது, அச்சு சந்தி ஆகாது, பிரகிருதி பாவமா நின்று போயிடும்னு நேற்றுக்கு சொன்னோம். அதுக்கட்டாப்புல இது ஸ்திரீ விஷயத்துல இவாளுக்கு பிரத்யவாதனத்துல புலுதான் வராது. அதே மாதிரி மற்றவாழ்வு இந்த சர்ம வர்ம இந்திர என்ன சர்ம வர்ம இந்திர இந்த 3 வர்க்கத்துக்கு தான் உண்டு, பாலித வர்க்கத்துக்கு இது இல்லை அப்படிங்கிறதையும் நேற்றுக்கு வாசிச்சுட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல ஓ ராஜன்ய விஷாம் வேதி வாச்சியம். அதுக்கு மேல ராஜன்யாள்னா க்ஷத்ரியாள், க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்து ராஜ்யத்தை ஆளக்கூடியவா ராஜன்யாள். வீட்டுனாக்க பிசினஸ் பண்றவா. அவளுக்கெல்லாம் இது விகல்பமாக இந்த சூத்திரத்துல சொன்னதான புலுதம் வரும். இது வரைக்கும் நேற்றுக்கு வாசிச்சுட்டோம். இப்ப அடுக்கட்டாப்புல சூத்திரம் வாசிக்கணும். இது வரைக்கும் வாசிச்சது வரைக்கும் ஏதான சந்தேகம் இருந்தா கேளுங்கோ, யாராக்கும் புதுசா அதான் தெரிஞ்சுக்கணும்னாலும் கேளுங்கோ. அடுத்தாப்புல நம்ம சொல்றோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிறது ஒரு ரேட்டா புரிஞ்சிருந்தாதான் மேல புரியும். மேல ஏதாவது டவுட் இருந்தா போய் கேட்டிருக்கோம். யாருக்கும் டவுட் இல்லையா? மேல வாசிக்கலாமா? ஓகே. இன்னும் இப்ப புலுதம் வர்றது எந்தெந்த இடத்துலங்கிறது இப்ப வாசிச்சுன்னு போறோம் இல்லையா? பிரத்யேகாதே சூத்ரே புலுதம் வந்தது. புலுதத்துக்குனால அதுக்கு எடுத்தாப்புல புலுத பிரகிருஷ்யாச்சரியம் பிரகிருதிபாவம் வந்தது. அதே மாதிரி தூராத் ஹூதேச்ச, தூராத்து தூரத்துல இருந்து ஹூதம்னு ஆஹ்வானம் பண்றதுன்னு அர்த்தம். எவனோ தூரத்துல இருக்கிறவனை கூப்பிடச்சே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தமிழ்ல கூட சொல்லச்சே என்ன பண்ண, ஏப்பா கிருஷ்ணனை கூப்பிடன்னு அக்கறையில கிருஷ்ணான்னு கூப்பிட முடியல. அதே மாதிரி கூப்பிடுற இடத்துல கடைசியில இருக்கக்கூடியதான அச்சுக்கு புலுதம் வரும். என்ன தூராத் சம்போதனை வாக்கியம் தஸ்யட்டே என்ன எவன கிருஷ்ணன் வா இங்கே கிருஷ்ணன் போ கோவிந்தாவா முகுந்தாவான்னு கூப்பிடுற மாதிரி அந்த கூப்பிடுற அந்த வாக்கியத்தினுடையதான கடைசியில இருக்கக்கூடியதான அச்சு தூரத்துல இருக்கவாள் கூப்பிடுறாளுக்கு இந்த சவுண்ட் அவ வரைக்கும் ரீச் ஆன மூலியம். அதனால அந்த ரீச் ஆகிறதுக்காக இந்த கடைசியில இருக்கக்கூடியதான அச்சக்ஷரத்தை திரிமாத்திரிகமாக நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டு புலுதமா சொல்றோம். தூராத் தூதேச்ச. எங்கன்னா சத்துவன் பிப தேவதத்த, சத்துனா சத்து மாவு, ஜலத்தில் கரைச்சி வச்சிருக்க கூடியதான சத்து மாவு சாப்பிடுன்னு சொல்றா. சத்துவன் பிப தேவதத்தா அந்த இடத்துலயும் புலுதம் வந்தது. இப்ப புலுதம் வந்ததுனாக்க அடுத்தாப்புல பிரத பிரகிருஷ்யாச்சினன்யம் பிரகிருதி பாவம் அடுத்தாப்புல வருது. ஆனா தூரத்துல இருக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா ஹே ராமா ஹே முகுந்தா இப்படி எல்லாம் சப்தங்கள் சொல்ற முடியும். அந்த ஹே ஹை இத்தியாதி சப்தங்களை சொல்லுவோமானால் வாக்கியத்தினுடைய கடைசியில இருக்கக்கூடியதான அச்சுக்கு புலுதம் வரத்துக்கு போல அந்த ஹே ஹை ரெண்டுத்துக்கும் வருதுன்னு அடுத்த சூத்திரம் சொல்றது. ஹை ஹே பிரயோகே ஹை ஹயோஹோ. நம்ம தூரத்துல இருக்கிறவனை கூப்பிடுற போது ஹே கிருஷ்ணா ஹே ராமான்னு சொல்ற போது ஹை ஹேங்கிற 2 சப்தத்தை சேர்த்து கூட்டி பிரயோகம் பண்ணுவோமானால் அப்ப எதுக்கு புலுதம் வருதுன்னு கேட்ட அந்த ஹை ஹே ரெண்டுத்துக்கு தான் வருது. ஏதையோகோ பிரயோக தூரா தூதயத்வாக்கியம் தத்திர ஹே இந்த ஹை ஹயோர் ஏவ புலுதா. இந்த முன் சூத்திரத்துல சொன்ன மாதிரி வாக்கியத்தினுடைய தான கடைசி அச்சுக்கு இல்ல, அந்த ஹேக்கு மாத்திரம்தான் புலுதம் வருது. எந்த இடத்துல அந்த ஹே ராம ஹை ராம என்ன ராம ஹை, அந்த ஹே ஹைய முன்னே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எங்க முன்ன பட்டினாலும் சரி பின்ன பண்ணாலும் சரி அந்த தூராத்தூதேச்சங்கிறதுனால வந்த வாக்கியாந்தே வந்தமான புலுதம் இங்க என்ன ஹேக்கு மாத்திரம் நிக்கிறதுங்கிறது அடுத்தாப்புல அதுக்கு அடுத்தாப்புல அது அந்த முன் சூத்திரத்தை காட்டுல இது அதிகமான பவர்ஃபுல்லான சூத்திரம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த சூத்திரத்துல குரோஹோ அனிருத்தஹ அனந்தியஸ்ய அபி ஏகைகஸ்ய பிராச்சாம். பிராச்சாம்னா பிராச்சீனாளுடையன்னு அர்த்தங்கள். பிராச்சீனால்னா இந்த சூத்திரக்காரர் பாணினியினுடையதான முற்பட்ட காலத்துல இருக்கக்கூடியவாள் பிராச்சீனாள். அவ என்ன சொல்றான்னா குரோஹோ, குரஹன்னா என்ன சம்யோகே குரு ஹ்ரஸ்வம் லகு தீர்கஞ்ச அப்படின்லாம் சொல்ல முடியும். குருன்னா என்ன அர்த்தம்? விமாத்திரிகமா இருக்கக்கூடியதான அச்சுக்கு குருன்னு பேர் இல்லையா? அது சம்யுக்தாட்சரமா இருந்தாக்க சம்யோகே குரு தீர்கஞ்ச, தீர்க்கத்துக்கும் குருன்னு பேரு. சம்யுக்தாட்சரம்னா 2 ஹல் சேர்ந்து பிரயோகம் பண்ணக்கூடியதான அக்ஷரம் இருக்கும் இல்லையா? அந்த சம்யுக்தாட்சரம் இருந்தாலும் குரு. குரோஹோ, குருவுக்கு குரு அக்ஷரத்துக்கு என்ன வருது? புலுதம் வருது. ஆனால் எந்த மாதிரி அந்த ரிகாரம் சேராத ரிகாரம் கலவாத ரிகாரம் சேராத இருக்கக்கூடியதான பதத்துல இருக்கக்கூடியதான குரு அக்ஷரத்துக்கு புலுதம் வருது. அந்த புலுதம் ஒரு சப்தத்துல ரிகாரம் இல்லாததான சப்தத்துல எந்த அக்ஷரத்துக்கு வேணாலும் பண்ணலாம் அந்த குரு அக்ஷரத்துக்கு புலுதத்தை.
அன்றதாக அனந்தியஸ்யாபி. ஆனா கடைசியில இருக்கக்கூடிய அக்ஷரத்துக்கு தான் தூராத் தூதத்தை சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த குரு இருந்தானா அனந்தியஸ்யாபின்னு என்ன அர்த்தம்னா முன்னாடி சூத்திரம் தூராத் தூதே அந்தியமாக இருக்கக்கூடியதான்னு சொல்லிட்டு இந்த குரு இருந்தானா என்னன்னா கடைசியில அக்ஷரத்துக்கும் அப்படின்னு சொன்னதுனால அபி சப்தத்தை சொன்னதுனால என்னன்னா முன்னாடி இருக்கக்கூடியதான எந்த இடத்துலயும் அச்சு எங்க இருக்கோ சம்யுக்தாட்சரமாவோ குருவக்ஷரமாவோ இருக்குமானால் அதுக்கு புலுதம் சொல்லலாம். ஏகைகஸ்ய பிராஜாம் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் சொல்லலாம். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் என்னன்னா அந்த பதத்துல இருக்கக்கூடியதான குருவக்ஷரம் எத்தனை இருக்கோ ஏதானும் ஒரு குரு அக்ஷரத்துக்கும் சொல்லலாம். முதல்ல குரு அக்ஷரத்துக்கு சொல்லிட்டோம்னா ரெண்டாவது மூணாவதுக்கெல்லாம் வராது. சரி, நடுவுல ஒரு குரு அக்ஷரத்துக்கு சொன்னா முதல்ல இருக்கிறதுக்கோ கடைசியில இருக்கிறதுக்கோ வராது. இதே மாதிரி நடுவுல எந்த குருவக்ஷரம் இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி புலதத்தை சொல்லலாம் அப்படின்னு. ஏகைகஸ்யன்னா என்ன அர்த்தம்னா ஏகைகஸ்யன்னா என்ன ஒவ்வொன்னுத்துக்கும் சொல்றது. ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன பரியாயம்னு சொல்றது. இங்க ஏதானும் ஒண்ணுக்கு வந்தா மத்தத்துக்கு வரலேங்கிற அர்த்தம். இந்த இடத்துல ஏக சப்தத்துக்கு ரெண்டுத்துக்கும் ஒண்ணுங்கிற நம்பர் அர்த்தம் கிடையாது. அந்நிய பரியாயமான ஒரு சப்தம் ஏக சப்தமாயும் அந்நியத்துக்கு வந்ததுனால் இன்னொன்னுத்துக்கு வருது வராத இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல ஏகைக சப்தம் பிரயோகம் பண்ணிருக்கு. ஏகைகஸ்யன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க கூடாது. ஒரு சப்தத்துல அநேக குருவக்ஷரமான அச்சு இருக்குமானால் அதுல ஏதானும் ஒண்ணுக்கு வரும். இதுக்கு இல்லைன்னா மாத்தி இன்னொன்னுத்துக்கு வரும். ஒவ்வொன்னுத்துக்கும் வரும், ஆனா ஒண்ணுத்துக்கு தான் வரும், மத்தத்துக்கு வராது அப்படிங்கிற அர்த்தத்துல ஏகைக சப்த பிரயோகம் பண்ணிருக்க. ஏகைகஸ்ய பிராஜாம் பிராஜாம் பிராச்சீனாவுடைய மதம். தூராத் தூதேயத் வாக்கியம் தஸ்ய ரித்பின்னஸ்ய ரிகாரம் இல்லாததான பதத்துக்குன்னு அர்த்தம். அனந்தியஸ்யாபின்னா என்னன்னா தூராத் தூதேச்சங்கிறதுனால அந்தியத்துக்கு மாத்திரம் சொல்லிட்டு இந்த இடத்துல அனந்தியஸ்யன்னா அந்தியத்துல இல்லாததுக்கும் அர்த்தம். குரோஹோ வா புலுதா. வான்னா விகல்பேன விபாஷா நவேதி விபாஷா புலுதமா வந்தது. எந்த இடத்துல தேங்கிற இடத்துல தகாரோத்திர ஏகாரம் தீர்க்கமானதுனால தேவதத்த. அதுக்கு அடுத்தாப்புல தேவதா இந்த த இத்தான் இருக்கு பாருங்க. தகாரோத்திர அகாரம் அகாரத்துக்கு அடுத்தாப்புல என்ன இருக்குங்க இத்தா இருக்கு. இந்த தகாரோத்திர அகாரத்துக்கு எடுத்தாப்புல இத்தா இருக்கிறது இல்லையோ தேவதாத்தா. அதுக்காப்புல தேவதத்தா அப்படிங்கிறது. இந்த தேவதத்தாங்கிற இடத்துல இந்த கடைசியில புலுதம் இருக்கக்கூடியது தூராத் தூதேச்சங்கிறதுனால சம்பவிக்கும். இந்த சூத்திரத்தினால என்னன்னா இந்த இடத்துலயும் புலுதம் வந்தது, மத்த இடத்துக்கு வரல. அதுக்கு எடுத்தாப்புல இந்த பிராச்சாம் பட்சத்துல இந்த தத்தாங்கிற இடத்துல தகாரோத்திர அகாரத்துக்கு இத்தாங்கிற அந்த குருவக்ஷரம் பரமா இருக்கிறதுனாலயும் இந்த இடத்துனாலயும் இதுக்கு வந்தது. அதனால தேவதத்தான்னு அந்தியத்துக்கு வந்தது. சரி, குரோஹோ குருவக்ஷரமா இருக்கணும்னு சொன்னங்களோ இல்லையோ அப்படின்னா குருவக்ஷரமா இருக்கிறதுக்கு தான் உண்டு, மத்தத்துக்கு இல்ல. என்ன எந்த இடத்துல தேவான்னு இருக்கு பாருங்க. தேவா தத்தா. அந்த தேவாங்கிற வகாரோத்திர அகாரம் இங்க அச்சுதா. ஆனால் அந்த வகாரோத்திர அகாரம் என்னவா இருக்கு இந்த இடத்துலன்னா ஹ்ரஸ்வமா இருக்கு. அந்த இடத்துல இந்த புலதத்தை சேர்த்து சொல்ல முடியுமானா சொல்லக்கூடாதுங்கிறது தாத்பரியம். குருங்கிற சப்தத்தை போட்டதுனால வகாராத் பரஸ்ய அகாரஸ்ய மாபூத். அன்ருதஹாக்கியம் அதர்தான் ரிகாரம்னு சொன்னது. அன்ருதஹான்னு அர்த்தம்னா ரிகாரத்தை தவிர நீ அர்த்தத்தை சொல்லி தோல்லையோ. எந்த இடத்துலன்னா இப்ப கிருஷ்ணாங்கிற சப்தத்துல ரிகாரம் இந்த கிருங்கிற இடத்துல ககாரத்துல ரிகாரம் இருக்கு. அந்த பதத்துல இந்த ரிகாரம் இருக்கிறதுனால இந்த சூத்திரத்தினால சொன்னதான பரியாயன சொல்லக்கூடியதான இந்த புலத்தமானது இந்த இடத்துல வருமானா இந்த சூத்திரத்தினால சொல்ல பரியாயன சொல்லதான கிருஷ்ணான்னு சொல்லாமல கிருஷ் இப்படியெல்லாம் நானும் இப்படின்னு சொல்லாமனா இந்த சூத்திரத்தினால சொன்ன விதியானது அந்த இடத்துல வராது. ஏன்னா ரிகாரம் எந்த சப்தத்துல சேர்ந்திருக்கோ அந்த இடத்துல இந்த சூத்திரம் பிரவர்த்திக்காது அன்ருத்தான்னு சொன்ன காரணத்தினால. அதனால தூராத் தூதேச்சங்கிறதுனால அஞ்சத்துல சொன்னதான அந்த பூர்வ சூத்திரத்தினால சொல்லதான அந்த புலத்தம் மாத்திரம் தான் வரும். சரி, ரிகாரத்தை உடையது ரித்து அன்றுத்து. ரிகாரத்தை இல்லாததாக துகாரத்தை கொள்ளாமல் இருக்கக்கூடியதான பதம்னு வச்சுக்கணும் அன்றுத்தாக. ஏகைக சப்தம் என்னன்னா பரியாயார்த்தம். பரியாயார்த்தம்னா என்ன அர்த்தம்னா ஒரு தரம் இதுக்கு வரும், அடுத்த தரம் இதுக்கு வராது, வேற எதுக்கான வரும். இல்ல வேற எதுக்கான வந்துன்னா இதுக்கு வரும், மாத்தி மாத்தி எதுக்கு. ஆனா ஒரே சமயத்துல 3 அக்ஷரத்துக்கும் இருந்ததுன்னா 3 அக்ஷரத்துக்கும் புலத்தம் சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. சைமல்டேனியஸா 3 அக்ஷரத்துக்கு புலத்தத்தை உச்சரிக்க கூடியது நமக்கு கெப்பாசிட்டி மனுஷனால் உச்சரிக்க முடியாது ஒண்ணும். அதுவே இம்பாசிபிள். உச்சாரணம்ங்கிறதே இம்பாசிபிள். அதனாலதான் ஏதானும் இதுக்கு வந்து அதுக்கு வராது அப்படின்னு சொல்றதுக்கு பரியாயார்த்தம்னா ஏதானும் ஒண்ணுக்கு தான் வருது ஒரு ஏக காலத்துல.
பின்ன பின்ன காலத்துல பின்ன பின்ன அக்ஷரத்து மேல பிளதம் சொல்லலாம். ஆனால் ஏக காலத்துல ஒரு அக்ஷரத்துக்கு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுதான் பரியாயம். இக பிராச்சாமிதி யோகோ விபஜ்யதே. சரி, குரோரந்தோனந்தஸ்ய அப்படி ஏகைகஸ்ய அப்படின்னு சூத்திரத்தை வச்சுட்டு பிராச்சாம்னு ஒரு சூத்திரத்தை என்ன பண்ணிட்டோம், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு 86னா அந்த பிராச்சாம்ங்கிறதுக்கு 87ன்னு ஒரு ரொம்ப இல்லைன்னா 86 ஏ போட்டுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சூத்திரம் இங்க அதிகமா முளைச்சதாக வச்சுக்கலாம். அப்படி அது தனியா ஒரு சூத்திரமா வச்சிருந்தோம்னால என்னன்னா தேன சர்வஹா பிளுதா விகல்பியதே. இப்ப பாருங்க தே அப்படின்னா தேவதாத்த தேவதத்தான்னு 3 இடத்துல இந்த புலகம் சொன்னோம் இல்லையா. நீங்க எந்த இடத்துல வேணாலும் புலதம் பண்ணிட்டாலும் பண்ணிக்கோங்க, விட்டாலும் விடுங்க. பிராஜா மதத்தினுடையதான பட்சம்னு சொன்னதுனால நீங்க எல்லாத்துலயுமே புலதம் சொல்லலாம், எல்லாத்துலயும் சொல்லாதையும் இருக்கலாம் அப்படிங்கிறதான இன்னொரு அர்த்தமும் கிடைக்கிறது அப்படின்னா இந்த சூத்திரத்தோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த சூத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி கதை சொல்லணும். இந்த சூத்திரத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப மறுபடியும் கேளுங்க. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல பிளுத்தம் உபயோகிச்சுக்கலாம். ஏகைக கிரகணம் பரியாயார்த்தம்னு இல்ல இஹ பிராச்சாமித்தினா 3 இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, 3 இடத்துலயும் இந்த பிளதத்தை 3 இடத்துலயும் அட் அ டைம் இம்பாசிபிள். அந்த ஏகைக கிரகணம்ங்கிறது பிராச்சாம் கிரகணம்னு சொன்னதுனால பரியாயன்னு அது 3 இடத்துலயும் நீங்க பிளதம் ஒரே சப்தத்துல ஏக காலத்துல இப்ப தேவதாத்தான்னு 3 இடத்துலயும் பிளதம் சொல்றதுங்கிறது உச்சாரண சிரமம் அது. இப்ப இதனால பரியாயன வந்ததான இந்த பிளதமும் சொல்லலாம், பிளதம் இல்லாதையும் சொல்லலாம்னு அர்த்தம். ஓ, பிளதம் இல்லாதையும் மொத்தமே பிளதம் இல்லாம மொத்தமே சொல்லலாமா? தேவதத்தா அர்த்தம். பிரஜாம் கிரகணம் போட்டாக்க மொத்தமே பிளதம் இல்லாதையும் சொல்லலாம். ஒன்னொன்னுத்துக்கும் பிளதம் சேர்த்து எந்தெந்த இடத்துல பிளதம் தேவை குருவக்ஷரத்துக்கு அங்க சேர்த்துன்னு சொல்லலாம்னு அர்த்தம். சர்வோபி பிளதா விகல்பியத்தைன்னு என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலயும் பிளதம் மாறுது, பிளதம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். விகல்பம் பிளதத்துக்கு விகல்பம்னா பிளதம் இருக்கலாம் இல்லாத இருக்கலாம்னு விகல்பம். இங்க சூத்திரத்துல வர கிம்ங்கிற வார்த்தை வான்னு எடுத்துக்கணுமா? எங்க இங்க குரோஹோ கிம்னா இந்த சூத்திரத்துல குரோஹோன்னு பதம் போட்டிருக்காரோ இல்லையோ அது என்ன பிரயோஜனம்னு கேட்கறங்க. அந்த குரோஹோன்னு சூத்திரத்துல ஆமா அது என்ன அது எதுக்கு குரோஹோன்னு பதம் போட்டார், அதனுடைய ஸ்பெஷலா என்ன அதுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாருங்க. குரோஹன் பதம் போட்டதுனால தேவதத்தங்கிறதுல குரு அக்ஷரம் இல்லாத ஒரு அக்ஷர வகாரம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது, குரு அக்ஷரமா இருக்கச்சேதான் பிளதம் சொல்லணும். அடுத்ததுக்கு போலாமா? இப்போ புல்த பிரகிருஹ்யாச்ச நித்தியம். நாங்க பிரகிருஹ்யம்னு அன்னைக்கு சொல்லச்சே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். பிரகிருஹ்யம்னா வேதத்துல சமஸ்த பதங்களை விபாகம் பண்ணி இந்த மாதிரிதான் விபாகம் பண்ணணும்னு ஒரு விபாகம் பண்ணி பதகாரால் பதத்தை காமிச்சிருப்பா. அந்த ஹரிகேஷாயன்னு அன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன நமக்கு சமக்கங்கள் எல்லாம் கேட்டிருப்பதுனால ஹரிகேஷாயோக இதனே விட்டானா பத ஏனமோ அந்த மாதிரி வச்சு வேதம் சொல்லிட்டு போறது. அந்த இடத்துல இப்படிதான் பிரிக்கணும், அப்படியே பிரிக்க கூடாதுன்னு கேட்டோம்னா அந்த இடத்துல இப்படி அர்த்தம் கூடாது. சாஸ்திரப்படி ஹரிக ஈஷாயன்னு படிச்சாலும் ஒரே ரூபந்தான், ஹரி கேஷாயன்னு படிச்சாலும் சமஸ்த பதம் ஒரே ரூபந்தான் வரப்போறது, அதுல வித்தியாசம் வரப்போறது இல்லை. சம்ஹிதா காலங்கள் ஹரிகேஷாயன்னு படிச்சோம்னா அங்க எந்த மாதிரி சமாசம் ரெண்டு பதங்களுக்கு சமாசம் ஹரி பிளஸ் கேஷாயனுங்கிற பதத்துக்கு சமாசம் வந்திருக்கா, ஹரிகே பிளஸ் ஈஷாயங்கிற பதத்துக்கு சமாசம் வந்திருக்கான்னு டவுட்ஃபுல்லா தான் இருக்கும் அந்த சமஸ்த பதம். அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் பதக்காரால் என்ன பண்ணுவா, இப்படிதான் இந்த இடத்துல பதம். அதனால என்ன பண்ணுவாள், ஹரிகேஷாயேதி ஹரி கேஷாய அப்படின்னு பதத்தை இந்த மாதிரி இந்த அர்த்தத்துல வந்ததான சமஸ்த பதம்னு காமிக்கிறதுக்காக அங்க ஒரு இதி பதத்தை போட்டு அதை உள்ளுக்குள்ள சமாசத்துல எப்படி அதை ஸ்பிளிட் பண்ணி பதத்தை சேர்த்திருக்கா அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பதத்துல பதபாடம் சொல்லுவா. அந்த பதபாடம் சொல்ற போது அந்த இடத்துல நடுவுல எந்த மாதிரி அப்படின்னு புரியறதுக்கு இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது ஹரி இதி ஹரிகேஷாயேதி ஹரி கேஷாய இத்தின்னு போட்டோமா, ஹரிகாஷாய இதி ஹரி கேஷாய. அந்த இத்தின்னு ஒண்ணு சேர்க்கிறோம் பாருங்க, அந்த இதி சம்ஹிதா பாடத்துல கிடையாது, வேதத்துல பதத்துல இல்லாத சப்தம் இது இதி சப்தம். அந்த வேதத்துல சம்ஹிதையில இல்லாததான ஒரு இதிய நம்ம என்ன பண்றோம், பதக்காரால் பதகாலத்துல இந்த மாதிரிதான் பதம் பிரிக்கணுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நம்ம சௌகரியத்துக்காக பின்னாடி நம்ம சௌகரியத்தை உத்தேசிச்சு
இத நாம ஆட் பண்ணின்றதான சப்தம் இது. வேதத்திலேயே இல்லாததான, ஆர்ஷத்துல இல்லாதான, வைதிகத்துல இல்லாததான, லௌகிகத்துல சொல்லப்படக்கூடியதான இது சப்தம் இது. இப்ப பாருங்க, அப்ளுதவத் உபஸ்திதே. அந்த உபஸ்திதே உபஸ்திதே அப்படின்னா அனர்த்தம்னா, உபன்னா கூட ஸ்திதே இருக்குன்னு அர்த்தம். இரு, இந்த ஹரிகேஷாயே தீன்னு அந்த இது இருக்கோ இல்லையோ, அந்த வைதிக சப்தம் ஹரிகேஷாய தான். அதுக்கு மேல நம்ம புரியறதுக்கு பதபாதத்துல என்ன பண்ணிடணும், இதையே சேர்த்துட்டோம், கூட பக்கத்துல சேர்த்துட்டோம். அதனால உபஸ்திதம் அது பக்கத்துல இருக்கிறதுனால உபஸ்திதம், அதுக்கு பேர் உபஸ்திதம்னு பேரு. அதனால அதாவது வைதிகத்துல வைதிக பதார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பதபாடகாரால் இதிய எந்த இடத்துல சேர்க்கிறாளோ அவ சேர்க்கறக்கூடியதான அந்த இதி சப்தம் கூட இருக்கக்கூடியதான இதி சப்தத்துக்கு உபஸ்திதம்னு பேரு. அந்த என்னன்னா அப்ளுதவது உபஸ்திதே. உபஸ்திதா இது சப்தா அனார்ஷா இது சப்தா. உபஸ்திதான்னு என்ன அர்த்தம், கூட இருக்கக்கூடியது. அனார்ஷம்னா அவைதிகம்னு அர்த்தம். ரிஷி பாடத்துல இல்லாதான இதி சப்தம்னு அர்த்தம். அந்த இதி சப்தா, அந்த அந்த இதி சப்தம் பரமா இருக்கிற போது அனார்ஷம்னா என்ன சொன்னீங்க இப்போ? ரிஷிகள்னாலே சொல்லப்படாதது அனார்ஷம். ரிஷியா? ரிஷினா புரோக்தம் ஆர்ஷம். பிரேக் ஆகுது மகோதயா. ஹலோ இப்ப கேக்குது. ரிஷினாலே சொல்லப்பட்டால் அது ஆர்ஷம். ரிஷிகளுடையதான பிரயோகத்துல இல்லைன்னால் அதுக்கு என்னன்னு பேரு அனார்ஷம். ஆமா. இப்ப பாருங்க, அந்த ஹரிகேஷாயோப வீத்தினே புஷ்டானாம் பதயே நமஹான்னு வேதத்துல இருக்கு. அந்த இடத்துல இது கிடையாது. பதபாடம் சொல்ற போது பதபாடகாரால் அந்த ஹரிகேஷாய இல்லையா, புக்ல இருக்கா உங்களுக்கு? புக்ல இல்லையா ஹரிகேஷாய? அந்த அந்த உபஸ்தித சப்தம் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் தேவையில்லாத உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்றேன். மைண்ட் குழப்பம்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அனார்ஷமான இதி சப்தத்துக்கு அந்த உபஸ்திதம்னு பேரு, அவ்வளவுதான். அனார்ஷம்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். சம்ஹிதா பாடத்துல இல்லாத பதபாடத்துல இவாள ஆட் பண்ணின்றதுன்னு அர்த்தம். அது அனார்ஷம், அனார்ஷமான இதி சப்தம்னு அர்த்தம். இதுல உங்களுக்கு பாருங்க, இது இஸ் ஆடட்னு கீழே எழுதியிருக்கான் பாருங்க. இதுல when a Vedic text is split up into its various padas or words and iti is added. அந்த added iti இருக்கு பாருங்க, அந்த added iti தான் என்னது, அனார்ஷ இதி சப்தம். அதுக்கு தான் உபஸ்திதம்னு பேரு. இதுல கொடுத்திருக்காள, இதுலதான் புரியுதா புரியலையா? அதனால இந்த உபஸ்திதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இதி சப்தம்னு அர்த்தம். கூட இருக்கக்கூடியதான இதி சப்தம்னு அர்த்தம். பதபாடத்துல இருக்கக்கூடியதான எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினதான இதி சப்தம்னு அர்த்தம். அந்த இதி சப்தம் பரமா இருக்கிற போது முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த புலுதம் என்னவாகும்னா அப்ளுதவது. அப்ப புலுதமானது என்னவாகும்னா இந்த இது என்னது, அதிதேசம் பண்றோம் இந்த இடத்துல. புலுதம் வாஸ்தவத்துல அந்த இதி சப்தம் சேர்ற போது என்ன ஆகுனா அந்த புலுதம் அப்ளுதம் போல ஆயிடும். அப்ளுதவது உபஸ்திதே. அப்ளுத காரியம் எணாதிகம் கரோதி. சரி, புலுதமா இருந்தா புலுத பிரகிருஹ்யாச்சி நித்தியம்னு அதுக்கு என்ன, புலுத பிரயுக்தமான பிரகிருதி பாவம் வந்துடும். புலுத சம்ஞா பிரயுக்தமாதான் புலுத பிரகிருஹ்யாச்சி நித்தியம் தஸ்மின் பரே அஜிபரே பிரகிருத்தியாஸ்யு. புலுதாக பிரகிருத்தியாஸ்ய பக்ஷந்தே தே அஜிபரே நித்தியம் பிரகிருத்தியாஸ்யுன்னு முதல் சூத்திரம் படிச்சோம் இல்லையா? இப்ப புலுதம் வந்துடுத்துனா புலுத பிரயுக்தமான காரியம் பிரகிருதி பாவம். இப்ப இந்த அப்ளுதவத் பாவம் அதிதேசம் பண்றோம். அதிதேசம் பண்ண அப்ளுதவத் பாவம் பண்ணினா அதுக்கு என்ன ரிசல்ட் என்னன்னு வெறும் சரி, புலுதம்னு 3 அக்ஷரம் 3 மாத்திரை இல்லாத சொன்னதுனால என்ன பிரயோஜனம்? 3 மாத்திரை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா புலுதம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா சக்ரி அத்தரங்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணினோம், அந்த இடத்துல சக்ரி அத்திரங்கிற இடத்துல என்ன பண்ணா வந்தது. ஹ்ரஸ்வம் வந்ததுக்கு அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல சாகல்யாருடைய இல்லாத பட்சத்துல மறுபடியும் ஹ்ரஸ்வம் வந்ததுக்கு அடுத்தாப்புல தத்பிரயுக்தமான காரியம் என்னது, ஏன்னா அதுக்கு சக்ரியத்திரன்னு இன்னொரு ரூபம் பண்ணும். ரூபம் பண்ணுமோ இல்லையோ, எண்ணு வந்தது. ஆமா. அதனால ஹ்ரஸ்வம் வந்து கொடுத்துனா அப்ளுதமானது ஆயிடுத்துனால் ஹ்ரஸ்வம் ஆயிடுறது. ஹ்ரஸ்வம் ஆயிடுத்துனா அதுக்கு அடுத்தாப்புல என்ன ஆகும்,
அப்ளுதவத் பாவத்தினால அது எண் சந்தி வரும். பிரகிருதி எண் பாவம். சந்தி எண் இல்ல, பிளுதமா இருந்தால் பிரத பிரகிருஹ்ய ஆச்சினித்யம்னு பிரகிருதி பாவம் வரும். ஆனால் அப்ளுதமான இதி சப்தம் பரமா சாரி இதி சப்தம் பரமா இருக்கிற போது என்னன்னா பிளுதம் அப்ளுதம் போல ஆயிடும். சரி, அப்ளுதம் போல ஆயிடும்னா என்ன ஆகும்னா அது நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டாரு. அல்டிமேட்லி அது என்ன சந்தி அடையிறது பிரகிருதி பாவம் இல்லைன்னு அர்த்தம். எண் சந்தி. அப்ளுத காரியம் யனாதிகம் கரோதி. அப்ளுதம் ஆயிடுதுன்னா என்னன்னா அப்ளுதமா இருந்தாதான் பிரகிருதி பாவம். அப்ளுதம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பிரகிருதி பாவம் இல்ல. பிரகிருதி பாவம் இல்லைன்னாக்க ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் யூஸ் இட்ஸ் ஓன் நேச்சர். அதுதான் நேச்சரா இருக்குதான் பிரகிருதி பாவம். சந்தி காரியம் வருதுன்னு அர்த்தம். சுஷ்லோகா இதின்னு இருக்கு வேதத்துல, ரிக்வேதத்துல இருக்கு, யஜுர்வேதத்துல இருக்கு. அது ரெண்டுத்து சுஷ்லோகேதி பத காலத்துல சுஷ்லோகேதி. சரி, வத்கிம்னு சொன்னார். வத்துனா என்ன? தன்னதுல்யம் கிரியாஜேத் பதிகின்னு அத போலேன்னு சொல்றதுக்கு என்ன பண்ண, அவனை போல இருக்கான் பாருப்பேன், அவன் பேசுறது பாருப்பான், எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கான், அவன் மாதிரி இவனும் இருக்கான். அப்படி இல்ல இந்த வத்து சப்தத்தை சொல்ற இல்லையோ, அப்ளுத இத்யுக்தே அப்ளுத ஏவ விதீயேத அப்ளுதச்ச நிஷித்யேத. இப்ப பாருங்க, அப்ளுத வது உபஸ்திதேன்னு போட்டதுக்கு போல அப்ளுதே உபஸ்திதேன்னு சப்தம் போட்டிருந்துக்கலாமே சூத்திரத்துல. அப்ளுத வத்துன்னு போட்டாரு. அப்படி என்னாரு அப்ளுதே உபஸ்திதேன்னு போட்டோம்னால் அப்ளுதத்துக்கு தான் விதின்னு ஆயிடும். இங்க அப்ளுதத்துக்கு விதி இல்ல, அப்ளுதம் போல காரியம் ஆகும்ங்கிறது தான் விதி. அப்ளுதம் போல காரியம்னா என்னன்னா யனாதி காரியம் வருதுங்கிறது தாத்பரியம். அதனால என்னன்னா அப்ளுதமே விதிச்சதுமானால் அந்த இடத்துல பிளுதத்துக்கு என்ன ஆகும்? நிஷேதம் பண்ணினதாக ஆகும் இந்த சூத்திரம். இந்த சூத்திரம் நிஷேத ரூபேண பிரவர்த்திக்கல. இந்த சூத்திரம் நியம ரூபேண பிரிக்கிறது. அது அதனால என்ன ஆச்சுன்னா இதுக்கு என்ன ஆச்சுங்க? நிஷேத ரூபேண பிரவர்த்திக்கல. இதுக்கு எப்ப எதை மாதிரி வந்தது? அதிதேச ரூபேண பிரவர்த்திக்கிறது. எப்படி இருக்கிறது இந்த சூத்திர பிரவர்த்தி? நிஷேத ரூபேண பிரவர்த்திக்கிறதான்னு கேட்டோம்னா நான் நிஷேத ரூபேண பிரவர்த்திக்கல. அப்ளுதே உபஸ்திதேன்னு இருந்தான்னா என்னன்னா அப்ளுதத்துக்கு தான், புலதத்துக்கு நிஷேதம் அர்த்தம். புலதத்துக்கு நிஷேதம் வந்ததாக ஆயிடும். அது நிஷேத ரூபேன இந்த சூத்திரத்துக்கு பிரவர்த்தி இல்ல. இது அதிதேச ரூபமே. எப்படி இப்ப எந்த இடத்துல எல்லாம் ஸ்தானியத்பாவம்ல அதிதேச ரூபம் சொன்னோம் இல்லையோ, அது மாதிரி இங்க அதிதேச ரூபமாக பிரவர்த்திக்கிறதுன்னு தாத்பரியம் இந்த வத்சப்தத்தினாலே. ததாச்ச பிரகிருஹ்யாசிரிய பிரகிருதி பாவே புலதஸ்ய சிரவணம் நஸ்யா. சரி, வாட் இஸ் த நெட் ரிசல்ட் அல்டிமேட்லின்னு கேட்டோம்னால் இந்த பிரகிருதி பாவம் புலத பிரகிருஹ்யாச்சினித்யம்ங்கிறதுனால இந்த பிரகிருஹ்ய காலத்துல பிரகிருஹ்ய இந்த இதி சப்தத்தை சொல்ற போது, இதி சப்தங்கிறது பிரகிருஹ்யம்னு சொன்னேன். சப்தத்தை ஸ்பிளிட் பண்ணி சொல்லச்சே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடியதான் இதி சப்தம் இருக்கிறதுனால இத பிரகிருஹ்யம். சப்தத்தை பிரிச்சு வளைச்சு மறுபடியும் சொல்றதுக்கு பிரகிருஹ்யம்னு பேரு. இந்த பிரகிருஹ்ய சமய வந்ததுனால இதுக்கு பிரகிருதி பாவம் வந்தது, புலத பிரகிருஹ்யாச்சினித்யம்னு. அதனால பிரகிருதி பாவம் வந்ததுன்னா புலதஸ்ய சிரவணம் என்ன ஆகும்னா அதுக்கு அது பிரகிருதி பாவே புலதஸ்ய சிரவணம் நஸ்யா. ததாச்ச பிரகிருஹ்யாச்சி. இந்த புலுதம் திரிமாத்திரிகமான புலுதமானது என்னவாகும்? அப்ளுதவத்துன்னு சொன்னமானதுனால திரிமாத்திரிக உச்சாரணம் இல்லாத இருக்கிறது தான் அதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். திரிமாத்திரிக உச்சாரணம் இல்லாத இருக்கிறது தான் பிரயோஜனம். எந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு முதல்ல இப்ப அக்னி இத்தின்னு உங்களுக்கு முதல்ல எப்படி வேதத்துல பிரயோகம் இருக்குங்கிறத முதல்ல காண்பிச்சுட்டு இந்த சூத்திரம் பிரவர்த்திச்சதுனால எப்படி ரூபம் வர்றது? அக்னி இதி கேவலம் த்விமாத்திரிகமாக இருக்கக்கூடியதான அக்னி அப்படின்னு ஈகாரம் மாத்திரம் வருது. அக்னின்னு திரிமாத்திரிகமா இந்த சூத்திரம் வரலை அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது அக்னி சொன்னதுதான் இந்த சூத்திரத்தினுடையதான அப்ளுதவத் பாவம் வந்ததான உதாரணம். அதுக்கு முன்னாடி நமக்கு அது திரிமாத்திரிகமா, ஏன்னா எழுத்துல அந்த ஈகாரம் தான் இருக்கு. நமக்கு அந்த திரிமாத்திரிகமா ஈகாரத்தை எழுதணும்னா எப்படி எழுத முடியும்? அதுக்கு பக்கத்துல நம்பர் தான் போடணும். அதனால வேதத்துல இந்த திரிமாத்திரிகமா இருக்குங்கிறத முதல்ல உங்களுக்கு காண்பிச்சுட்டு இந்த சூத்திரத்தினால வந்த லட்சியம் எந்த இடத்துல இருக்குங்கிறத அக்னி இதி அப்படிங்கிறதா உதாரணமா இதை காமிச்சுட்டார். அடுத்தது போலாமா? அடுத்தது போலாம் இல்லையா? ஓகே. ஈ சாக்கிரவர்மணஸ்ய இந்த இடத்துல அதாவது அப்ளுதவத் உபஸ்திதே அதிதேச ரூபம் சொல்லிட்டு இந்த சாக்கிரவர்மணர்னு ஒரு மகரிஷி. அந்த சாக்கிரவர்மணர் இந்த மகரிஷிய பக்கத்துல என்ன வருதுன்னா ஈன்னு தீர்க்கம் திரிமாத்திரிகமான ஈகாரம் இருக்கோ அந்த ஈ இது பிளுதா அஜிபரே அப்ளுதவத் ஸ்யா. தீர்க்க ஈகாரமானது இந்த இதி சப்தம் சொல்லிட்டு முன்னாடி
அப்ளுத உபஸ்திதம்ங்கிறது இதி சப்தம். இதி சப்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஈகார தகார ஈகார சமுதாயமா இருக்கக்கூடியதான் இதிங்கிறது இருக்கணும்னு அவசியம் இல்ல. கேவல ஈகாரம் இருந்தால், திரிமாத்திரிகமான ஈகாரம் இருந்தால், சாக்கிரவர்மனுடைய பட்சத்துல புளுதோ அச்சிபரே அப்ளுதவத் வா. எந்த இடத்துல சினுகி இதம் சினுகி இதி இத்தி எல்லாம் இருக்கு. சினுகி சின்ன என்னன்னா சிங் சைனா, அதாவது செலக்ட் பண்றது. என்ன சினுகின்னா என்னது? நல்லதா பார்த்து எடுக்கிறது. ஒரு கடத்தரில் போனோம்னா சினுகின்னா என்ன? நல்லதா பார்த்து எடுமான்னு நம்ம சொல்ல முடியல. சினுகி நல்லதா பார்த்து எடுன்னு அர்த்தம். சினுகி இதி. என்னடா சொல்றான்னா நல்லதா பார்த்து எடுக்க சொல்றாங்கிற சொல்றது என்ன பண்ணுவான்? சினுகி இதி. சினுகி தீர்க்கமான ஈகாரம் இங்க. இதுவும் விகல்பமே வரும் மகோதயா, விகல்பம் தான் இதுவும். ஆமா விகல்பம் தான். ஏன்னா சாக்கிரவர்மனர் யாரு? சக்கரவர்மன சாபத்தியம் சக்கரவர்மன. சக்கரவர்மனர்னு ஒருத்தர், அவருடைய பிள்ளை சாக்கிரவர்மன், அவருடைய பட்சம் தானே இது. இதுல இன்னொன்னு பாக்கலாம், இந்த இதி சப்தத்திலயும் ஈகாரம் தான் இருக்க போறது, ஈங்கிற இடத்துல ஈகாரம் தான் இருக்க போறது. சினுகி தீ, அந்த இடத்துல ஈகாரமே இருந்தாலும் போறோம், ஈ தீ இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. இதுதான் வித்தியாசம். என்ன இதுல இன்னொரு கேள்வி, அப்ளதவத் உபஸ்திதேங்கிறதுனால ஈகாரம் இருக்கிறதுனால, ஈகாரத்துக்கு மேல அந்த இடத்துல உங்களுக்கு பிளதம் இருந்ததுனால் அந்த இடத்துல பூர்வ சூத்திரத்தினாலே கிடைக்கலாம். அப்ளுதோ அச்சிபரே அப்ளுதவத் வா. இந்த இடத்துலயும் அதிதேச ரூபம் தான் சொல்றது. இந்த இடத்துல சுனுகி இதி இதி சப்தம் பரமா இருக்கிற போது பூர்வ சூத்திரத்தினால அப்ளதோ உபஸ்திதேங்கிறதுனால என்ன சொல்லிது? இதி சப்தம் பரமா இருக்கிற போது புளுதம் அப்ளுதம் போல ஆயிடும்னு சொல்லித்து இல்லையா? சுனுகி இதிங்கிற இடத்துல தீர்க்கமாத்திரிகம் திரிமாத்திரிகமான ஈகாரம் இருக்கு. இதி சப்தம் எது? பூர்வ சூத்திரத்தினால அப்புதவஸ்துபத்திங்கிறதுனால இதி சப்தம் பரமா இருக்கிறதுனால, லௌகிக இதி சப்தம் பரமா இருக்கிறதுனால இந்த இடத்துல சனுகின்னு திரிமாத்திரிகமான ஈகாரத்துக்கு என்ன வராது? சாக்கிரவர்மனுடைய பட்சத்துல புலதான் வராது. சரி, இதி சப்தம் இந்த சூத்திரத்தினால்தான் புலதான் வராதான்னா, பூர்வ சூத்திரத்தினாலேயே புலதான் வராது. எது? அப்ளுதவத் உபஸ்திதேங்கிற சூத்திரத்தினாலே இந்த இடத்துல என்ன வராது? புலதான் வராது. ஆமா, இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ண, சுனுகி இதுன்னு வேதத்துல இந்த மாதிரி திரிமாத்திரிகமா ஒரு பிரயோகம் இருக்கு. அந்த திரிமாத்திரிக பிரயோகத்துக்கு இந்த சூத்திரம் வந்ததுனால ஹிரஸ்வம் வந்துடுத்து. ஈ சாக்கிரவர்மனசை அப்ளுதவத் பாவம் பண்றதுனால அது திரிமாத்திரிகமான அக்ஷரம் திமாத்திரிகமாக புலத்தம் குறைஞ்சு போய் மாத்திர காலம் குறைஞ்சு போய் ஆயிடுத்து. அதுக்கடுத்தாப்புல ஏனாதிகம் வந்துடுத்து. இங்க தீர்க்க சந்தி வந்து சினுகீதின்னு வந்தது இல்லையா? இந்த சூத்திரம் வந்ததுனால ஹிரஸ்வம் வந்ததுனால அதுக்குடைய கான்சுகன்ஷியல் எஃபெக்டா அகசவர்ணி தீர்க்க சுனுகீதி வந்தது. அதே மாதிரி சுனுகி இதம் இந்த இகாரம் பரமா இருக்குச்சு. அந்த இடத்துல இதி சப்தம் இல்லை, இங்க இகாரம். இதம்ங்கிற இடத்துல இகாரம் இருக்கு. சினுகி இதம் சினுகி இதம் உபயத்திர விபாஷேயம். இந்த ஒரு சப்தம் தான் இப்ப உங்களை மைண்ட போட்டு குழப்பம். விபாஷைங்கிற இடத்துல 3 வித விபாஷைன்னு அப்பவே உங்களுக்கு நவயத்தி விபாஷால சொன்னேன் உங்களுக்கு. என்ன இப்ப இந்த இடத்துல விபாஷா உபயத்திர விபாஷான்னா பிராப்தே விபாஷா அப்பிராப்தேச்ச விபாஷா உபயத்திர விபாஷா, பிராப்தா பிராப்த விபாஷா உபயத்திர விபாஷா. இப்ப பாருங்க, உபயத்திர விபாஷான்னா என்னன்னா, அப்ளதோபஸ்திதேங்கிற இடத்தினாலேயே அந்த சூத்திரத்தினாலேயே ஜுனுகீதிங்கிற இடத்துல என்ன கிடைக்கலாம்? இப்ப இந்த ஜுனுகீதிங்கிறதுல இந்த வந்த ரூபமானது பூர்வ சூத்திரத்தினாலே நிஷ்பத்தி ஆகலாம். பூர்வ சூத்திரத்தினாலே கிடைச்சதுக்கு இது என்னவாச்சு? இது இந்த சூத்திரம் பூர்வ சூத்திரேணைவ பிராப்தே, பூர்வ சூத்திரத்தினாலே இந்த அப்ளதவத் பாவம் கிடைக்கிறது இந்த ஜுனுகீதிங்கிற இடத்துல. அங்க பூர்வ சூத்திரேணைவ பிராப்தே அனேன விபாஷா, அது பிராப்த விபாஷா. பூர்வ சூத்திரேன அப்பிராப்தே அனேன விபாஷா அப்பிராப்த விபாஷா அப்படின்னு உபயத்திர விபாஷைங்கிறதுக்கு அர்த்தம். இங்க பூர்வ சூத்திரத்தினால எப்படி பிராப்தமாச்சுன்னால் இதி சப்தம் பரமா இருக்குச்சு அப்ளுதவத் உபஸ்திதேங்கிறதுனாலே பூர்வ சூத்திரத்தினால பிராப்தே அனேன சூத்திரேன விபாஷா. பூர்வ சூத்திரேன அப்பிராப்தே சுனுகீதம் இத்தியாதோ அனேன சூத்திரேன விபாஷா அப்பிராப்த விபாஷா. அதனால பிராப்தா அப்பிராப்த விபாஷா உபயத்திர விபாஷா. கேளுங்க, என்ன கேளுங்க, சொல்லுங்க. ஏன் விபத்திர விபாஷானா அது சாக்கிரவர்மனுடைய பட்சமானதுனால மத்தவாளுடைய பட்சத்துல எது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்னு அர்த்தம் கிடைக்கிறது. பிராப்தா பிராப்த விபாஷைங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? உபயத்திர விபாஷாங்கிறதுக்கு பிராப்தா பிராப்த விபாஷைன்னு அர்த்தம்.
கீழே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கடைசி திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் பயத்ர விபாஷா பிராப்தா அண்ட் அப்பிராப்தா போத். இஷ்டிஹி அப்ளுதவத் பாவ அப்ளைஸ் டு ப்ளுத வவ்வல்ஸ் அதர் than ஈ ந வஷாயம் வஷேயம் அப்ளுதவத் பாவம் வந்துனாக்க கீழே கீழே கூட எழுதியிருக்காளே உங்களுக்கு இதுல எழுதியிருக்கான்னு தெரியுது. திஸ் ஆப்ஷன் அப்ளைஸ் டு த இதி ரூல். இதி விஷயத்துல பூர்வ சூத்திரத்தினாலேயே பிராப்தமாக இருக்கச்சு சாக்கிரவர்மனுடைய பட்சத்துல இது விகல்பம் அப்பிராப்தே பிராப்தே அனேன விபாஷா. இகார விஷயத்துல பூர்வ சூத்திரேன அப்பிராப்தே அனேன சாக்கிரவர்மனுடைய பட்சத்துல விபாஷையா கிடைக்குது அனேன விபாஷா. புரியுறதா? பிராப்தா பிராப்த விபாஷைன்னா எப்படின்னு ஓகே. அடுத்த சூத்திரம் போலாம் இல்லையா? ஈதூதேத் பிரகிருஹ்யம் பிளுத பிரகிருஹ்ய அஜனித்யம் முதல் சூத்திரம். பிளுதம்னா என்ன, பிரகிருஹ்யம்னா என்ன, அதை பத்தி வரைக்கும் பேசிட்டோம். இதனால பிரகிருஹ்யம்னா என்ன அப்படிங்கறத இப்ப சொல்ல போற. பிரகிருஹ்யம்னா என்னன்னா எந்த ஒரு சப்தத்தை பிரிச்சு மறுபடியும் திருப்பி அதை வளைச்சு உருட்டி சொல்றதுக்கு பிரகிருஹ்யம்னு பேர். எந்த இடத்துல எப்படி சொல்றா அப்படின்னா வைதிக பிரயோகத்துல இருக்கக்கூடிய விஷயம் இது. ஈகாராந்தமாயம் ஊகாராந்தமாயம் ஏகாராந்தமாயம் என்ன ரமாரமே அப்படிங்கிறது ஏகாராந்தம். என்ன அக்னி அக்னி ஹரி ஹரி ஈகாராந்தம். விஷ்ணு விஷ்ணு ஊகாராந்தம். அதனால ஈகாராந்த ஊகாராந்த ஏகாராந்த திவச்சனம் இருக்குமானால் ஈதுதே திவச்சனம். அதுக்கு என்னன்னு பேரு? அந்த சப்தங்களுக்கு பிரகிருஹ்யம்னு பேரு. வேதத்துல எப்படி சொன்னார்? ஈதுதேதந்தம் திவச்சனம் பிரகிருஹ்யம் பேரு. இப்ப பிரகிருஹ்யம் வந்துடுத்தினால் பிரத பிரகிருஹ்யாச்சி நிச்சயங்கிறதுனால பிரகிருதி பாவம். அது என்ன ஆகாது? சந்தி சேராது. ரெண்டு பேர் யாருன்னா ரெண்டு பேர் ஹரி ஹரி ஏதௌ ஏஷா ஏதௌ ஏஷா ஏதே கங்கே கங்கா கங்கே கங்கா இல்லையா? அதனால அமு அசௌ அமு இல்லையா? அதே மாதிரி பச்சத்தே பச்சேத்தே பச்சந்தே பச்சேத்தே இமௌ அயம் இமௌ இல்லையா? இயம் இமௌ அயம் இமௌ. அதனால பச்சேத்தே ஏகாராந்த திவச்சனம், கங்கே ஏகாராந்த திவச்சனம், விஷ்ணு ஊகாராந்த திவச்சனம், ஹரி ஈகாராந்த திவச்சனம். இந்த திவச்சனம் புரியறதுக்கு பக்கத்திலேயே ஒரு அச்சு சேர்ந்ததான இமோ அமு இமோ இதெல்லாம் சப்தத்தை போட்டு காமிச்சார். இந்த இடத்துல விஷ்ணு இமோ அப்படிங்கிறதுனால விஷ்ணபிமௌன்னு வரலாம். சந்தி வந்ததுனாக்க என்ன வரலாம்? குணசந்தி. அடுத்தாப்புல அவாதேசம் விஷ்ணவமு விஷ்ணவிமௌ கங்கே யமு. என்னது அந்த இடத்துல இந்த மாதிரி சந்தி வந்து அயாதேசம் அயவாயாத்தியாதேசங்கள் வரலாம். ஆனால் ஈதுதே திவச்சனம் பிரகிருஹ்யம்ங்கிறதுனால பிரகிருஹ்ய சம்யா வந்ததுனால் பிரகிருஹ்ய சம்யா பிரயுக்தமான பிளுத பிரகிருஹ்யாச்சி நித்தியம்ங்கிறதுனால பிரகிருதி பாவம் வரும். பிரகிருதி பாவம் வந்துடுத்துன்னா என்னவாகும்? சந்தி சேராமல் ஹரி ஏதோ விஷ்ணு இமௌ கங்கே அமு இப்படிதான் இருக்குமே தவிர அயவாயாத்தியாதேசங்கள் வராது. சரி, நீங்கெல்லாம் கரெக்டெல்லாம் ஒரு பிரயோகம் இருக்கு பாருங்க. பாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி ஓட்ட சிலம்பேதே பிரியோ வத்ச தரவு மம. எப்படி ராஜஸ்தான்காரெல்லாம் இருக்கு, அந்த ஊருக்கார அந்த ஒட்டகத்துக்கு ரெண்டு பக்கம் மணி கட்டி தொங்க விட்டுருப்போம். ரெண்டு குழந்தைகள் அழகா வருது. அந்த வரது அழகா வரது அவன் எப்படி வர்ணிக்கிறான்னா ஒட்டகத்துக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு மணி கட்டினாப்புல அது அழகா வருது பாரு. மணி ஓட்ட சிலம்பேதே பிரியோ வத்சதரவு மம அப்படின்னு ஒரு பிரயோகம். மணி ஓஷ்டஸ் எப்படின்னா உஷ்டத்துக்கு உஷ்டம்னா கேமல், இது ஒட்டகம். அந்த ஒட்டகத்துக்கு ரெண்டு பக்கமும் அழகா மணி கட்டி தொங்க விட்டாப்புல இந்த ரெண்டு குழந்தைகளும் வருதுன்னு வாக்கியம் இருக்குங்க. இங்க மணி ஓஷ்டரஸ்ய மணி இவ உஷ்டரஸ்ய ரெண்டுங்கிறது என்ன திவச்சனம். மணி மணிஹி மணி மணையா மணி இவ உஷ்டரஸ்ய. இப்ப மணி இன்னும் திவச்சனம் ஈகாராந்த திவச்சனமா இருக்கிற காரணத்தினால ஈதுதே திவச்சனம் பிரகிருஹ்யன்னு பிரகிருஹ்ய சமய வந்து அந்த இடத்துல மணி இவான் தான் இருக்கணும். ஹரி ஏதோங்கிற மாதிரி மணி ஈமவுன்னு தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆர்ஷத்துல பாருங்க பிரயோகம் மணி ஓஷ்டரஸ்ய மணி பிளஸ் இவ மணி இவன்னு சவர்ண தீர்க்க சந்தி மணிவ
உஷ்ட்ரஸ்ய லம்பேதேன்னு இருக்கு. அந்த இடத்துல உங்க சாஸ்திரம் வரலையே, உங்க பாணினி சொன்ன ரூல்லாம் அப்ளை ஆகலையே, பாணினிக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு, அது என்ன தப்பு இல்லையோ அந்த பிரயோகம்னு கேட்ட. இவார்த்தே வசப்தோ வாசப்தோ வா போத்தியா. அப்பா இவங்கிற அர்த்தத்துல அங்க மணி இவன் ஏன் பதம் பிரிச்சுக்காரு? மணி வான்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். வா சப்தத்துக்கு வாங்கிறது நிபாத்தம், நிபாதங்கிறதுக்கு உச்சாவச்சே சப்தேஷு நிபதந்தி நிபாத்த. இந்த வாக்கே இவாங்கிற அர்த்தம்னு வச்சுக்கோயேன். ஏன்னா நிபாதங்களுக்கு இந்த மாதிரிதான் இந்த அர்த்தம்னு சொல்லணும்னு என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. அது எப்படி கிடையாது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி அர்த்தம் அக்கார்டிங் டு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னது, அதாவது சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம்னு நிபாதங்கள் விஷயத்துலன்னு இருக்கு என்ன. அதனால இந்த இடத்துல இந்த வசப்தத்துக்கே இவன் அர்த்தம் இருக்குன்னு அப்படி வச்சுக்கொள்ளாமே ஒரு பட்சம் இருக்கேன்னு சொன்னாரு. இவார்த்தே வசப்தோ வாசப்தோ இவ உஷ்ட்ரஸ்ய லம்பேத். இவா பிளஸ் உஷ்ட்ர இவோஷ்ட்ரான்னு அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. அத வாவோட உஷ்ட்ர சேர்ந்தாலும் சரி, வாவோட உஷ்ட்ர சேர்ந்தாலும் சரி, அப்போ ஓஷ்ட்ரான்னு தான் ஆக போறது. அதுல ஒண்ணும் வித்தியாசம் வர போறது இல்லை. இந்த மணி பிளஸ் இவாங்க இடத்துல சந்தி எப்படி வரல, இந்த ரூல்ல அந்த இடத்துல அப்ளை ஆகலையே, ஏன் ஆகலன்னு கேட்டோம்னால், அங்க இவான் இல்ல அச்சுன்னு இருந்தா தானே வித பிரகிருஹியா அச்சு நித்தியம்ங்கிறது அச்சு பரமா இருந்தா தானே இந்த வகாரம் இருக்கு. அதனால வகாரங்கிறது அச்சு இல்ல, அச்சு பரம் இல்லாததுனால இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, பிரகிருதி பாவர்ல சந்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அடுத்தது போலாமா? அதசஹா மா அதஹா அசௌ இல்லையா, அதஸ்ன்னு சப்தம் எதுல, சர்வநாம சப்தம். அசௌ அமு என்ன அபி இல்லையா, அந்த மாதிரி சப்தம் அசௌ அமு அமி இருக்கு என்ன. இந்த மாதிரி அதஸ் சப்தம் இருக்கு. இந்த அதஸ் சப்தத்தினுடையதான மகாரம் இருக்கு. அதசப்தம் அதசப்த அந்தர்கடகமான ஒரு மகாரம், அதுக்கு அதசனுடைய மகாரம்னு அர்த்தம். அதசப்தத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதான ஒரு மகாரம், அந்த அதசப்தத்தினுடையதான மகாராத்துன்னு அர்த்தம். அதசப்தத்தினுடைய மகாராத்து பஞ்சமி இருக்கிறதுனால மகாராத் பரம்னு கிடைக்கணும். பஞ்சமிங்கிறதுனால தஸ்மாதித்யுத்தரஸ்யங்கிறதுனால பரஸ்யான்னு கிடைச்சது. அதனால அதசப்தத்தினுடையதான மகாராத் பரமாக இருக்கிற இடத்துல என்ன வராதுன்னா, அஸ்மாத் பராவி இதுவதோ பிரகிருஹ்யோ. அதசப்தத்தினுடைய மகாராத்த காட்டிலும் பரமா இருக்கக்கூடியதான ஈகார உகாரங்களுக்கு என்ன உண்டு, பிரகிருஹ்யம் உண்டு. இங்க அமி ஈஷா அசோ அமோ அமி இல்லையா, அமிங்கிறது அதசப்தத்தினுடையதான பகுவச்சனம். இங்க யூதுதே திவச்சனம் பிரகிருஹ்யம் சொன்னோம். இப்ப இந்த இடத்துல ஈகாராந்தம் இருக்கு, ஆனால் இது திவச்சனம் இல்ல, அதசப்தத்தினுடையதான பகுவச்சனம். அசோ அமோ அமி. இப்ப பாருங்க, அமீன்னு பகுவச்சனமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பூர்வசூத்திர தீர்க்க ஈகாரம் இருந்தா கூட திவச்சனம் இல்லாததுனால இங்க என்ன வரல, பூர்வசூத்திரத்தினால பிரகிருதி பிரகிருக்கிய சமயம் வரல, பிரகிருதி சமயம் வரனால பிரகிருதி பாவம் வரல என்ன. இப்ப இந்த சூத்திரத்துல அதசப்தம் அதசப்தத்தினுடைய மகாரம் மகாராத் பரமா இருக்கக்கூடியதான ஈகார உகாரம். இது அமீனு மகாரம், மகாரத்தை காட்டிலும் பரமான ஈகாரம், அதுக்கு பரத்துல அச்சு பரமா இருக்கிறதுனால இதுக்கு பிரகிருக்கிய சமயம் வந்தது. அமீ ஈஷா. சரி, இந்த பிரகிருதி வரலன்னா என்ன ஆகும்னா அமீஷான்னு வரும். என்னது அமீஷான்னு வரும். அதனால என்ன பிரயோஜனம்னா சவர்ண தீர்க்க சந்தி வராதுதான் பிரயோஜனம். ராமகிருஷ்ணா வமு ஆசாத்தே, ராமகிருஷ்ணா வமு கிருஷ்ணவு அமு ஆசாத்தே. இப்ப அமுங்கிற இடத்துல மகாரத்னம் என்னாச்சு, இப்போ அதசப்தம், அதசப்த மகாரத்தை காட்டிலும் ஊகாராந்தம். அசௌ அமு அமி அமு ஆசாத்தே. அமோங்கிறது திவச்சனம். அந்த ஈதுதே திவச்சனம்ங்கிறதுனாலயே இந்த இடத்துல என்ன ஈகாராந்த உகாராந்த திவச்சனமா இருந்தனால அமுங்கிறதுனாலயே புறசூத்திரத்தினாலே இந்த இடத்துல ஆசாத்தேங்கிறது திவச்சனமா இருக்கிறதுனால இங்க பிரகிருதி வரலாம். ஆனால் அதசப்தத்தை காட்டிலும் மகாராத் பரமா இருக்கக்கூடியதுனா இதனாலேயும் இதுக்கு பிரகிருதி வருது. மாத்தியம் போட்ட மகாரத்தை காட்டிலும் அவ்யவிகிதோத்திரமா பரமா இருக்கக்கூடியதான ஈகார உகாரங்களுக்குன்னு போட்டத்தினுடையதான தாத்பரியம் என்னன்னு கேட்டார். மாத்தியம்னா என்ன அர்த்தம், அதசப்தத்தினுடையதான மகாராத் அவ்யவிகிதோத்திரமா இருக்கக்கூடியதான ஈகார உகாரங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினா என்ன பிரயோஜனம், அமுகே எத்திரான்னு அதசப்தம் தான். அதசப்தத்துக்கு அவ்ய சர்வநாம்னாம் அகஸ்பிராக்டேங்கிறதுனால அகஜாதேசம் வந்தது. அமுங்கிறது அமுகன்னு ஆச்சு என்ன. அந்த அமுகங்கிறது அவசப்தத்துக்கு மகாரம் இருக்கு, மகாரத்துக்கு மேல என்னன்னா உகாரம் இருந்து அதுக்கு எடுத்தாப்புல நல்ல ககாரம் ஒண்ணு இருக்கு. அந்த ககாரத்தினால இந்த மகாரோத்திர அவ்யகிதோத்திரமா இல்லாத காரணத்தினால அவ்யகிதோத்திரமா இருக்கக்கூடிய விஷயத்துலதான் என்ன வச்சது, இப்போ இந்த சூத்திரம் பிரவர்த்திச்சது. ககாரத்தினால வியவதானம் இருக்கிறதுனால
அதசப்தம் எல்லாம் இருக்கு, மகாரம் எல்லாம் இருக்கு. அதனால அதுக்கு நடுவுல அத்ராவுக்கு முன்னாடி ஒரு ககாரம் வந்துட்டு இல்லையோ, அதனால ககாரம் வந்துட்டதுனால அந்த இடத்துல மாத்துன்னா மகாரா தவ்யவிதோத்திர மாதிரி கூடிதான ஈகார ஊகாரங்களுக்கு தான் சொல்லித்தே தவிர இந்த இடத்துல ககார வியவதானம் இருக்கிறதுனாலே இந்த இடத்துல வரலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அசதி மாத்கிரகணே ஏகாரோபி அனுவர்த்தேத. இப்ப பாருங்க, ஈதூதே திவச்சனம் பிரகிருக்கியம் ஈதூத் ஏத்துன்னு போட்ட இடங்கள் அந்த ஏகாரம் இந்த இடத்துல என்ன வரல, அந்த பூர்வ சூத்திரம் சொன்னோடுதானே ஈகார ஊகாரங்கள் விஷயத்துலதான் அதிசப்த விஷயத்துல என்ன ஆச்சு, இந்த இடத்துல இந்த சூத்திரத்தினால பிரகிருதி பாவம் கிடைச்சது. ஏகாரத்துக்கு விஷயத்துல இந்த சூத்திரம் வந்து பேசல. ஏன் பேசலன்னா அந்த மாத்து இந்த மகாராத அவ்யகிதோத்திரமா இருக்கக்கூடியதுன்னு பதம் போட்ட காரணத்தினால மகாத அவ்யகிதோத்திரமான ஏகாரம் இந்த இடத்துல இல்லாதனால வரலை அப்படிங்கிறதாக தாத்பரியத்துல புரிஞ்சுக்கோ அப்படின்னார். அடுத்தது அமுகேத்திர. அமுகேத்திரன்னா என்ன அர்த்தம்? அமுகேங்கிற இடத்துல ஏகாரம் இருக்கு, ஏகாரம் இருக்கு. அத சப்தத்தினுடைய அபிகதோத்திர மகாரோத்துக்கு மேல ஏகாரம் இருக்கான்னு கேட்டோம்னா ககார வியவதானம் இருக்கிறதுனால ஏகார விஷயத்துல இந்த சூத்திரத்துக்கு பிரவருத்தியும் இல்லை. அதனால என்ன ஆச்சு, இப்போ பிரகிருத்திய சமயம் வரலனால புத பிரகிருத்தி ஆச்சு நிச்சயங்கிறதுனால பிரகிருதி பாவம் வரல. என்ன வந்தது பின்ன? பூர்வ ரூப சந்தி வந்துதா? என்ன சந்தி அமுகேத்திரங்கிற இடத்துல? பூர்வ ரூப சந்தி. என்ன சூத்திரத்தினால? பூர்வ ரூபம். என்ன இதான் பூர்வ ரூப சூத்திரம். என்ன சூத்திரம்? கரெக்ட். ஏங்க பூர்வ ரூபம். ஏங்க பதாந்தா ததி. ஏங்க பதாந்தா ததி. கரெக்ட் கரெக்ட். ஓகே, அடுத்த சூத்திரம் போலாமா? சரி, இந்த ஏகாரம் இங்க அனுவர்த்திக்கு இல்லைன்னு சொன்னதுடைய தாத்பரியம் அஸ்மே இந்திரா பிரகஸ்பதி இருக்கு பாருங்க. அஸ்மே அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா அஸ்ம என்ன அதசப்தம் மகாரோத்திர ஏகாரம் இருக்கு. என்ன இந்த ஏகாரம் இருக்கு, அஸ்மே இத்யஸ்மே மகாரோத்திர ஏகாரத்துக்கு இந்த இந்திரா பிரகஸ்பதி திவச்சனம் இங்க அயம் பிரகிருஹ்யா ஸ்யாத் அஸ்மே. அஸ்மேங்கிறது இங்க என்ன உண்டு? பிரகிருதி பாவம் வந்திருக்கு இந்த இடத்துல. ஏகாரம் அஸ்மத் சப்தம் மகாரோத்திர ஏகாரத்துக்கும் வந்திருக்கு இந்த இடத்துல. இங்க என்னன்னா இந்த மகாரோத்திர ஏகாரம் ஷே அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால இந்த இடத்துல ஷே அப்படின்னு ஒரு சூத்திரம். எது? ஷேன்னு ஒரு சூத்திரம். ஷேன்னா ஒரு பிரத்யத்தினுடையதான சூத்திரம். பிரத்யத்தினுடைய சகாரம், அந்த சகாரத்துல ஏகாரம் அஸ்மத் சப்தத்தினுடையதான ஏகாரம் இருக்கு. அந்த ஷேங்கிறதுனால இதுக்கு என்ன வந்தது? பிரகிருதி பாவம் வந்தது. அஸ்மத் சப்தம்னா பிராதிபதிக்கமேவா? அஸ்மேனா அஸ்மேங்கிறது அஸ்மத் சப்தத்தினுடையதான அந்த ஷேங்கிற பிரத்யத்தோட சேர்ந்ததான ஒரு ரூபம் அது. அஸ்மத் சப்தத்துல அஸ்ம அது கேட்டால் ஷேங்கிற இந்த பிரத்யத்தினுடையதான சேர்த்தோம்னால் இந்த அபிக்ஸ் பண்ணி அஸ்மு ஏனாச்சு. ஏன்னா அந்த பூர்வ சூத்திரத்தினால ஏகாரத்துக்கு கிடைக்கலையோ இல்லையோ. அதசோ மாத்துங்கிற இடத்துல ஈகார ஊகார விஷயங்கள்லதான் அந்த சூத்திரம் பிரவர்த்திச்சுதா? ஏகார விஷயத்துல இதுல வரலையோ இல்லையோ. இப்போ அஸ்மத் சப்தம் தாங்க இந்த ஷேங்கிற இடத்துல ஏகாராந்தமா நிக்கிறது. இப்போ அஸ்மேன்னுட்டு மகாரோத்தர ஏகாரம் இருக்கு. இப்ப பூர்வ சூத்திரத்தினால அந்த இடத்துல வராதனால இதுக்கு என்ன பண்ண? ஷேன்னு தனியா இன்னொரு சூத்திரத்தை பண்ண. அதனால அஸ்மே அப்படிங்கிறதுக்கு பிரகிருஹ்யம் வந்தது. பிரகிருஹ்யம் வந்தனால் புத பிரகிருஹ்ய ஆச்சினித்யம் பிரகிருதி பாவம் வந்தது. அதனால அஸ்மே இத்யஸ்மேன்னு சொல்லணும். அஸ்மே இந்திரா பிரகஸ்பதி. கிளியரா? அல்ல சந்தி வந்துன்னா பிரகிருதி பாவம் இல்ல அஸ்மே இந்திரா. எங்க வந்து ஷேங்கிற லெட்டர்ல சகாரம் லசக்வத்தி தேங்கிறதுனால ஷேங்கிறது ஒரு அது அஃபிக்ஸ். அதாவது அது சஃபிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்மத் சப்தம், அஸ்மத் சப்தத்துக்கு மேல என்ன வந்தது? சஃபிக்ஸ் வந்தது. அஸ்மத்துக்கு மேல வந்ததான இந்த ஃபிக்ஸ் இருக்கோ இல்லையோ அல்ல சகாரம் என்ன பிரத்யாத்தோ லசகவர்க்காக லசக்வத்திங்கிறதுனால சகாரம் இருக்கக்கூடிய அந்த பிரத்யத்தினுடைய சகாரம் ஆதியில இருக்கக்கூடிய சகாரத்துக்கு என்ன வந்தது?
இச்சம் வந்தது சகாரம் போச்சு. அதனால ஷேல யகாரம் என்ன இருக்கு பின்ன ஏகாரம். இப்ப அஸ்மத் சப்தத்துக்கு மேல ஏகாரம் சொன்னோம்னா அஸ்மேன்னு ஆரம்பிக்கும். ஓகே சார். அதனால இந்த ஷேங்கிற பிரத்தியம் வந்ததுனால இந்த அஸ்மத் சப்தத்தினுடையதான மகாரோத்திர ஏகாரத்துக்கு ஷேங்கிற சூத்திரத்தினால ஷேங்கிற பிரத்தியம் வந்ததுனால இதுக்கு பிரகிருதியம் ஏன் வந்தது? புரிஞ்சுதா? பிரகிருதி சமயம் வந்ததுன்னா பிரகிருத பிரகிருத்தியாச்சுன்னு பிரகிருதி பாவம் வந்தது. அடுத்தது போலாமா? போலாம் சார். நிபாத ஏகாச் அனாங். ஏகாச்சான ஒரு நிபாத்தம். நிபாத்தங்கிறதுக்கு அநேக அர்த்தம் வரும். இப்ப சொன்னேன்னா என்ன நிபாத்தம்னா நிபதந்தீதி நிபாதா அநேக அர்த்தேஷு நிபதந்தீதி நிபாதம். இந்த நிபாதம்னா என்ன? இந்த பிராதய கதிச்ச உபசர்கா பிரயோகேத நிபாதாக அப்படின்னு சொல்லுவேன். என்ன சாதய அசத் அத்ரவியார்த்தாச்சாதயா நிபாத சம்யாஸ்யோ இல்லையா? சாதயோ சத்வே. கடைசியில என்ன சொல்றது? பிராபராப்பன்னு ஆரம்பிச்சு பிராதயா கதிச்ச உருவியாதிச்சுடாதச்ச நிபாதே காஜனான்னு வருதுங்க. என்ன அந்த அதுக்குள்ளேயும் இந்த இந்த சாதிகள்லாம் இருக்கு பாருங்க. ச த தூ தி இத்தியாதிகள்லாம் இருக்கு பாருங்க. அத்ரவியார்த்த வாச்சகமாக இருக்குமானால் ஒரு திரவியத்தை சொல்லாத இருந்தனா புளியோ இல்லைன்னா உப்போ புளிப்போ எதான் இந்த மாதிரி எந்த வித வஸ்துவோ சொல்லாத இருக்குமானால் மனுஷனோ மாடையோ குழியோ கோழியோ குரங்கையோ சொல்லாத இருக்குமானால் அத்ரவியார்த்த வாச்சகம் அது. அதுக்கு என்ன பேர்? அத்ரவியார்த்த வாச்சகம்னா என்ன அர்த்தம்? அசத்துவ வாச்சகம், அத்ரவியார்த்த வாச்சகம். அதனால இந்த சாத்து உத்தியெல்லாம் அதான குரலை சொல்லக்கூடிய குறிக்கக்கூடியதான சப்தமா இருக்கான்னா இல்ல அது. அதனால அத்ரவியார்த்தமாக இருக்கக்கூடியதான சாதி கணத்துல இருக்கக்கூடியதான சாத்து இத்தியாதிகள்லாம் பாணினி சொன்ன அந்த கணத்துக்குள்ள இருக்கிற சப்தங்களா இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு? நிபாதா ஏகாச். அந்த ஏகாட்சி நிபாதங்களுக்கு என்ன உண்டுன்னா பிரகிருஹ்யம். ஏகோச் நிபாதா ஆங்வர் அனாங். ஆனால் என்னன்னா ஆங்னு ஒரு பிரத்தி ஆ வி ஆங் அப்படிலாம் அந்த அந்த கணத்துல வருது. சாத்து உத்தியா ஆரம்பிச்சு வி ஆங் ஆ இத்தியெல்லாம் வருதுங்க. அதுல ஆங்குங்கிறது ஏகாட்சி தான். அதனால ஏகாட்சாக இருக்கக்கூடியதான ஆங்க தவிர பாக்கி இருக்கக்கூடியதான அத்ரவியார்த்த வாச்சகமாக இருக்கக்கூடியதான எந்த நிபாதங்கள் உண்டோ அதுக்கு பிரகிருஹ்யம்னு பேரு அப்படின்னு இந்த சூத்திரத்துல பேரு வச்சிருப்போம். என்ன சொன்னாருங்க? ஏகோச் நிபாதா அங்வர்ஜா பிரகிருஹ்யா ஸ்யாத். இ விஸ்மயே ஓ விதர்க்கே இ இந்திரஹா. அப்படின்னு நம்ம கூட ஒரு ஆச்சரியத்துல அப்படின்னு நம்ம கேட்கிறோமோ இல்லையோ அப்படின்னு கேட்கிற அந்த விஸ்மயத்துல நம்மளே ஆச்சரியத்துக்கு அந்த எக்ஸ்கிளமேஷன் சொல்றோமோ இல்லையோ, இங்கிலீஷ்ல ஒரு ஆச்சரிய குறி வைக்கிறோமோ இல்லையோ, அந்த ஆச்சரிய குறியை சொல்றதுக்காக இந்த பாஷையில ஒரு அக்ஷரத்தை சொல்றோம். ஆச்சரிய குறிங்கிறது நம்ம குறியில எழுத்துலதான் வச்சுன்னு இருக்கோம் இல்லையா இங்கிலீஷ்ல எல்லாம். இந்த பாஷையில அந்த எழுத்துல இருக்கிறதுக்கு போல ஒரு அக்ஷரத்தையே இந்த இடத்துல அதாவது குறி ரூபமா இருக்கக்கூடியதை என்ன பண்ணிட்டு இங்க அக்ஷர ரூபமா இந்த பாஷையில. அதனால இ இ இத்தியாதிகள்லாம் என்ன பண்றது? ஒரு அக்ஷர ரூபமாவே அந்த எக்ஸ்கிளமேஷனை சொல்றதுனால ஈ விஸ்மயே. ஈங்கிறது விஸ்மயம் ஆச்சரியங்கிற அர்த்தத்துல ஒரு ஈங்கிற ஒரு நிபாதம் இருக்கு. அதனால அந்த நிபாதம் இ இந்திரனா இந்திரனா. உங்களுக்கு சாகுந்தலத்தில் படிச்சீங்கன்னா அந்த அந்த அது மாத்தல என்ன பண்ணுவான்? இந்த ஆசிரமத்துக்கு அழிச்சுட்டு வருவான். அந்த குழந்தைய பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான். என்ன பரதனை பார்த்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த இந்திரனா அப்படின்னு ஆச்சரியமா கண்ணை விரிச்சு பாக்குறதோ இல்லையா அந்த விஸ்மய அர்த்தத்துல என்ன என்னமோ கிளியரா இருக்கே என்ன இருக்கு அப்படின்னு. ஒரு அக்வாடா இருந்தா கூட ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த ஓ விதர்க்கே ஓ உமேஷ் நீ உமேஷா வந்திருக்க அப்படின்னு கேக்குறான் பாருங்க. அந்த விதர்க்கம் இது அப்படி விதர்க்கம்னா இப்படியா அப்படியான்னு ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு இந்த டவுட்ஃபுல்லா சில கேள்வி கேட்கறது இருக்கு பாருங்க. அதுக்கு விதர்க்கம்னு பேரு. அதனால ஓ உமேஷா விதர்க்கார்த்தத்துல ஊங்கிற அந்த உமேஷா ஊமேஷான்னு சந்தி வந்துடுத்துன்னு ஆயிடும். ஈந்திரஹான்னு வரணும். சந்தி வந்து நான் பிரகிருதிபா வரலன்னாக்க இப்ப இன்பாதேகாஜனாங்கிறதுனால பிரகிருதிபாவம் வந்து பிரத பிரகிருத்தியாச்சன்யம் பிரகிருதிபாவம் வந்தது. பிரகிருஹ்ய சமயம் வந்து பிரகிருதிபாவம் வந்தது. பிரகிருதிபாவம் வந்ததுனால ஈந்திரஹா ஊமேஷா இந்த ரெண்டு இடத்துல என்ன வரல? விதத்கார்த்தத்துல இருக்கக்கூடியதான இகாரத்திலையும் என்ன விஸ்மயார்த்தத்துல இருக்கக்கூடியதான இகாரத்துக்கும் சந்தி வரல. அதனால என்ன ஆச்சுன்னா ஊவும் ஈவும் தனியா நிக்கிறது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடையான பிரகிருஹ்ய சந்தத்தை வந்ததனுடையதான பிரகிருதி பாவத்தினுடைய பலன். சரி, இந்த அனாங்னு சப்தம் பட்டங்களோ இல்லையோ, அனாங்கன்னா பிரயோகம் இந்த நகாரம் இருக்கு பாருங்க ஆகாரத்துக்கு உத்தரமா. அந்த நகாரம் பிரயோகத்துல இருக்காது. உபதேச காலத்துல நகாரம் இருக்கும். அப்புறமானா பிரயோக காலத்துல போயிடும். எந்தெந்த இடத்துல இது நகார விசிஷ்டமான ஆகாரம் எந்த இடத்துல ஆங்கு நாங்க படிச்சிருக்க
எந்த இடத்துல கேவல ஆகாரம், இந்த இடத்துல ஆங்கன ஆகாரம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டார். அனாங் இத்துக்தே அங்கிதாகாரா பிரகிருத்திய ஏவ. அதாவது நகாரம் இல்லாததான ஆகாரத்துக்கு பிரகிருத்திய சம்ஞானது காரா பிரகிருத்திய ஏவ. எந்த இடத்துல என்ன ஆ ஏவன்னு மன்யசே அப்படின்னு ஆ ஏவன்னு மன்யசே அங்கித்து அந்த இடத்துல என்ன ஆச்சு? இந்த இடத்துல ஆ ஏவம்னு மன்யசே ஆ ஏவம் கிளத்தது அங்கித். இப்ப பாருங்க, அனாங்கன அகாரம் இல்லாததான ஆகாரத்துக்கு பிரகிருதி பாவம் உண்டு, பிரகிருதி சமயம் உண்டு, பிரகிருதி சமயனால பிரகிருதி பாவம் உண்டு. ஆனால் ஆ ஏவம் அது பிரகிருதி பாவம் வரலன்னா ஐவன்னு மன்யசேன்னு சந்தி வந்திருக்கணும். ஐவம் கிளத்தத்துன்னு என்ன பண்ணிருக்கணும்? சந்தி வந்திருக்கணும். சந்தி வராததுனால இது பிரகிருதி பாவம் வந்திருக்கு. அந்த இடத்துல இந்த இடத்துல கேவல ஆகாரம் அகாரம் இல்லாத ஆங்கு இல்லாததான ஆகாரம்னு புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல எந்த இடத்துல இத்து இருந்திருக்குமோ அந்த இடத்துல என்ன ஈஷதுஷ்ணம் ஈஷதுஷ்ணம்ங்கிறதுக்கு ஈஷதர்த்தத்துல ஆ உஷ்ணம். அந்த ஈஷதர்த்தத்துல இருக்கக்கூடிய ஈஷதர்த்தே கிரியாயோகே எந்த இருக்கக்கூடியதான் ஆகாரத்துக்கு என்ன பேருன்னா அதுக்கு அங்கிதாகாரம். அங்கிதாகாரம் ஆயிடுத்துனால எடுத்துனா அனாங் அந்த இடத்துல என்ன ஆக்கும் உஷ்ணத்துக்கும் சந்தி வந்ததுன்னா குணசந்தி வந்ததுன்னா ஓஷ்ணம்னு ஆயிடுச்சு. ஆமா, ஆ உஷ்ணம் ஓஷ்ணம் சந்தி வந்துடுத்து, பிரகிருதி பாவம் வரல. இத்தான ஆகாரம்னு புரிஞ்சுக்கோங்க. இத்து ந பிரகிருத்தியா, அதனால சந்தி வந்துடுச்சு. எந்தெந்த இடத்துல இத்து இல்லாத ஆகாரம், எந்த இடத்துல இத்தான் ஆகாரங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த ஸ்லோகம். என்ன ஈஷதர்த்தே கிரியாயோகே மரியாதா அபிவிதோ. இந்த அர்த்தங்கள்ல எந்த ஒரு ஆகாரம் இருக்குமோ ஏதமாதம் இத்தம், இதெல்லாம் இத்தான் ஆகாரம் ஆங்கனுடைய ஆகாரம்னு வச்சுக்கோ. இதம் வித்யாத். வாக்கிய ஸ்மரணார்த்தத்துல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த இடத்துல அங்கிதாகாரம்னு வச்சுக்கோ. வாக்கிய ஸ்மரணையோர் அங்கித்து, இந்த இடத்துல அங்கிதாகாரம்னு வச்சுக்கோ. அடுத்தாப்புல ஓதந்தோ நிபாதா பிரகிருத்தியா. ஓகாராந்தமான எந்த ஒரு நிபாதம் இருக்கு பாருங்க, அதுக்கு அஹோ ஈஷா. அஹோ அப்படிங்கிறது ஓகாராந்தமான நிபாதம். ஏகாச்சு இல்லை, இது ஏகாச்சு நிபாத ஏகாஜனாங்கிறதுனாலே வந்திருக்கலாம். இந்த அஹோங்கிறது அநேகாட்சி இருக்கிறதுனால பூர்வசூத்திரத்தினால அப்பிராப்தமானதுனால இந்த ஓகாராந்தத்துக்கு அநேகாட்சியா இருக்கிற காரணத்தினால பூர்வசூத்திரன் அப்பிராப்தே இந்த சூத்திரத்தினால பிரகிருக்க சமய, அதனால புலத பிரகிருக்காச்சின்னு பிரகிருதி பாவம் வந்தது. சம்புத்தோ சாகல்யஸ்து இதோ அனாருஷே. சம்புத்தி விஷயத்துல சாகல்யருடைய பட்சத்துல இதி சப்தம் பிரமாருக்குச்சே. என்னது பிரகிருத்தியம் சொல்ற, பிரகிருதி பாவத்தை சொல்றோம். விஷ்ணு என்னது? ஹே விஷ்ணு, ஹே ஹரே, ஹே விஷ்ணு, இதெல்லாம் என்னது? சம்புத்தி, ஏகவச்சனம் சம்புத்தி. விஷ்ணு சப்தம் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணயா, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணவா ஹரி ஹரி ஹரையா இல்லையா? அது ஹே விஷ்ணு ஹே ஹரே அப்படின்னு சம்புத்தி. இது அதனால சம்புத்தியில ஓகாராந்தமா இருக்கிறதுனால என்ன இதுக்கு வா பிரகிருக்கியா, பிரகிருக்கியா வந்தது விகல்பேன. ஆனால் பிரத பிரகிருக்கியாச்சுன்னு பிரகிருதி பாவம் வந்தது. பிரகிருதி பாவம் இல்லைன்னா வைகல்பிகமா இருந்தனால் விஷ்ண இதி, விஷ்ணா இதி, விஷ்ணோ இதி, விஷ்ணவு இதி, அப்புறமா லோபசாகல்யங்கிறதுனால வகாரம் போயிட்டு விஷ்ண இதி. என்ன வகாரம் சாகல்யருடைய பட்சத்துலதான் லோபமா இருந்தது, மற்றவாளுடைய அவிஷ்ணவித்தின்னு வரும். அதனால 3 ரூபம் வந்து விஷ்ணோ இதி, விஷ்ண இதி, விஷ்ணவிதி. அனாருஷேதிகம்னா பிரம்மபந்தோ இத்யப்ரவி. இது லௌகிக பிரயோகம். ஆர்ஷமா இருந்தா தான், வைதிகமா இருந்தா தான். அனார்ஷமான அலௌகிகமான இருக்கிறது. பிரம்மபந்தோ இத்யப்ரவி, அந்த இடத்துல என்ன இருக்கு? சந்தி வந்திருக்கு. பிரம்மபந்தோ இத்யப்ரவீத், பிரம்மபந்தோ அவாதேசம் இத்யப்ரவீத், பிரம்மபந்த வித்யப்ரவி. எப்படி விஷ்ணவிதி வந்தது அதே மாதிரி பிரம்மபந்த வித்யப்ரவி அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்தது போலாம் இல்லையா? அப்புறம் உஞ்ஞா உகாராத்துக்கும் இந்த இடத்துல உகாரம்னா ஏகாச்சு என்ன உஞ்ஞா இதௌவா பிராகுப்தம். உகாரத்துக்கு இகாரம் பரமா இருக்கிற போது பின்னாடி சொன்னதான பிரகிருக்கிய சமயம், பிரகிருதி சமயம் வந்துன்னா பிரத பிரகிருக்கியாச்சுன்னா பிரகிருதி பாவம் வந்து ஊயிதி. என்ன இது வைகல்பிகமா வந்தது ஊயிதி. பூர்வசூத்திரத்துல நிபாத ஏகாஜனாங்கிறதுனால இதுக்கும் பிராப்தமான ஏகாட்சிகமா இருக்கிறதுனால இந்த உஞ்ஞாங்கிறது என்ன ஆச்சுன்னா இது விபாஷா பண்றது. அதனால புரேண பிராப்தே அனேன விபாஷா, இங்க பிராப்தே விபாஷா. அதனால என்னாச்சு? ஊயிதி பிரகிருதி பாவம், விபாஷையினால பிரகிருதி பாவம் வராத பட்சத்துல விதின்னு ஆச்சு. 2 ரூபம் வந்து இதுதான் பிரயோஜனம். கேவல உகாரத்துக்கு அடுத்தாப்புல ஊகாரத்துக்கு உஞ்ஞா இதோ தீர்க்கா அனுநாசிகா பிரகிருக்கியச்ச ஊ இத்தியமாதேசோ வா. இந்த உங்கிக்கு
இகாரம் பரம இத்திங்கிற இத்தி சப்தம் பரமா இருக்கிற போது அந்த பிரகிருதி பாவம் வரலாம், பிரகிருத்தியம் வரலாம், பிரகிருத்திய பிரயுக்தமான பிரகிருதி பாவம் வரலாம். அதனால அதுக்கு தீர்க்கமான ஒரு அனுநாசிக விசிஷ்டமான உகாரத்துக்கு தீர்க்காதேசமும் வரலாம், அனுநாசிகமும் வரலாம் அப்படின்னு அடுத்த சூத்திரம் சொல்லுது. ஊங் இத்தியம் ஆதேசோ வா. அதனால அந்த உங்குக்கு பிரகிருத்திய சமயம் வந்து பிரகிருதி பாவம் வந்தாக்க ஊயித்தி வைகல்பிகமா விதி ஆச்சு. அந்த வராத பட்சத்துல மறுபடியும் அந்த உகாரமானது ஹ்ரஸ்வ உகாரமானது தீர்க்க உகாரமாயும் அதுக்கு மேல ஒரு அர்த்த சந்திராகாரம் புள்ளி வச்சு மூக்காலையும் சேர்த்து ஓங் இத்தின்னு சொல்லலாம். மூக்குக்கு சளி கடிச்சதுன்னா என்ன பண்ண, அந்த மாதிரி தானே பேசி ஆகணும். அந்த மாதிரி ஓன்னு உணவனான்னு பேசுற மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தாப்புல சூத்திரம் சொல்லிட்டு ஓங் இதி ஊ இதி விதி. மொத்தம் எத்தனை ரூபம் வந்தது? ஓங் இதி ஓம் இதி ஓ இதி வீதி. இப்படியாக 3 வித ரூபமா சொல்ல. 3த்துக்கும் 3 விதமான சூத்திர பிரயோகம் இருக்கு. அதனால 3 சூத்திரத்தை அனுசரிச்சு 3 வித ரூபம் வரலாம். மயாஹா உஞ்ஞாஹா ஓ வா. சரி, இந்த உஞ்ஞாஹாங்கிற சூத்திரத்தினால வைகல்பிகமா பிரகிருதி பாவம் வந்தது, சந்தி ரூபம் வந்தது, பிரகிருதி பாவ ரூபம் வந்தது. அதனால மயட்டுங்கிறது ஒரு பிரதி. இந்த மயட்டு பிரதி காட்டிலும் மயடந்த சப்தத்து காட்டிலும் பரமா இருக்கக்கூடியதான உகாரத்துக்கு ஊகாரமானது இந்த ஊங்கிங்கிறதுனால சொல்றதான அந்த ஊகாரமானது ஊங்கின்னு அனுநாசிகமா சொல்லக்கூடிய உகாரமானது வா விகல்பேன சொல்றோம். மயப்பரஸ்ய உஞா ஓ வா. அதனால அந்த உகாரத்துக்கு பகாரம் வருது அடுத்தாப்புல. பகாரம் வந்து ஆனா கிம் உக்தம் கிமு உக்தம் கிம் உக்தம் கிமு உக்தம். கிம்ங்கிறது என்னது? கிமஹா மகாரத்துக்கு என்னது கிம் சப்தம், அதுக்கு மேல அது அதனுடைய மயட்டினுடைய மகாரம் என்னது? கிமுன்னு ஆச்சு. அது என்ன? அதுக்கு இந்த கிமு மயஹா மயப்பரஸ்ய உஞா ஓ பகாரமானது விகல்பேன வந்தது. கிம் உக்தம் கிமு. அந்த உங்கி வந்து நடிதான மகாரத்துக்கு மேல உகாரம் கிமு உங்கி வந்தது, அதுக்கு மேல உக்தம் அச்சு பரமா இருக்கு. அதுல விகல்பேனா பிரகிருத்தியம் வந்தது, பிரகிருத்தியம் வந்துன்னா பிரகிருதி பாவம் வந்தது. அது புத பிரகிருத்திய அச்சு நித்தியம். அப்பனால என்ன கிமு பிளஸ் உக்தம் சவர்ண தீர்க்க சந்தி வராததான பிரகிருதி பாவம் வந்த ரூபம் கிமு உக்தம். பிரகிருதி பாவ விகல்பமாச்சுனாக்க என்ன ஆகும்னா கிமோக்தம்னு வரணும். சரி, வகாரம் நடுவுல விகல்பேன வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த சூத்திரத்தினால கிமுக்கு அந்த உக்தத்துக்கு நடுவுல ஒரு வகாரம் நடுவுல சேர்ந்ததுனால கிம்புக்தம் கிமு உக்தம். நடுவுல வகாரம் வந்தது கிமு உக்தம்ங்கிறதுனால என் சந்தி ஏன் வரலாம்னு நீங்க நடுவுல ஒரு கேள்வி கேட்கலாம். அதுல கிமுங்கிற இடத்துல உகாரம் இருக்கு, இங்க அச்சு பரமா இருக்கு, என்ன கிம்புக்தம் அதனாலேயே வரலாமேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்குதான் பதில் சொல்லிட்டார். பக்தஸ்ய அசித்தத்வான் நானுஸ்வாரஹா. என்னன்னா இந்த பூர்வத்ரா சித்தம் வந்து இடிக்கும். டைரக்டா இங்க என்சந்தி நீங்க பண்ணிக்கலாமான்னு நீங்க கேட்க முடியாது. அதனால இந்த இடத்துல அனுஸ்வாரம் வர முடியாதுங்கிறதுக்கு பதிலும் சேர்த்து சொல்லிட்டேன். அடுத்தாப்புல நீங்க கேட்டுற போறீங்களே நான் அவரே பதில் சொல்லிட்டேன். கிமு உக்தம் கிம்புக்தம் 2 ரூபம் கிடைச்சது விகல்பேன. இது கடைசி சூத்திரம். ஈதூதௌச்ச சப்தம் அர்த்தே அனோன பிரகிருஷ்ய அனுநாசிகா. ஈதூதௌச்ச சப்தம் அர்த்தே. இப்போ ஈதூதேத்வச்சனம் பிரகிருஷ்யம்னு பிரகிருஷ்ய சமயம் சொல்லிட்டு என்ன எங்க ஹரி ஏதோ விஷ்ணு இத்தியாதிகள்லாம் என்ன ராமகிருஷ்ணா இதெல்லாம் சொல்லி சொல்லியோ அது மாதிரி ஈகாராந்த ஊகாராந்தமாக இருக்குமானால் அங்க திவச்சனம் இருக்கணும்ல சப்தம்யர்த்தத்துல இருக்கக்கூடியதான ஈகாராந்த ஊகாரமாக இருக்குமானால் அதுக்கு என்ன உண்டுன்னா பிரகிருஷ்யம்னு இந்த சூத்திரம் சொல்லுது. ஈதூதௌச்ச சப்தம் அர்த்தே. சப்தமிக்கு என்ன அர்த்தம்? அதிகரணம் சப்தமிக்கு அர்த்தம். சப்தமிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆதாரோதிகரணம். சப்தமிக்கு என்ன அர்த்தம்? சப்தமி அதிகரணே சப்தமி. சப்தமிக்கு என்ன அர்த்தம்? காரகத்தல்பத்தில் ஓரளவு உங்களுக்கு முன்னாடி படிச்சிடும் பரிச்சயம் இருக்கும் இல்லையா? ஆமா. அதிகரணம் கர்மணி த்விதீயா சதுர்த்தி சம்பிரதானே சதுர்த்தி அபாதானே பஞ்சமி சம்பந்த சாமானிய ஷஷ்டி. இது காரகம் கிடையாது. சப்தமிக்கு அதிகரணே சப்தமி. ஆதாரோ அதிகரணம். அதிகரணம்னா ஆதாரா அதிகரணே சப்தமி. சப்தமி அதிகரணேச்ச. அதிகரணம்ங்கிறது ஆதாரத்துக்கு. ஆதாரம்னா நம்ம தாங்கி எது பிடிச்சு நிக்கிறதோ அது. அதுக்குதான் இப்ப நம்ம சரீரத்தை எது தாங்கி நிற்கிறது?
இப்ப பூமி தாங்கி நிற்கிறது, இது தாங்கி நிற்கிறது சரீரத்தை. இந்த சரீரத்துக்கு ஆதாரம் எது? வேதாந்த பரமா கேட்டங்கன்னாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க லௌகிக பரமா கேட்டா நம்ம எந்த இடத்துல பூமியில நிக்கிறோமோ அந்த பூமி தான் நமக்கு ஆதாரம். நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மள ஆதாரம் பண்ணி நிக்க வைக்கிறது எது? ஆத்மாவில சரீரத்துல இருக்கா, சரீரத்துல ஆத்மா இருக்கான்னு கேட்டா எப்படி போய் சொல்லுவாங்க? தொன்னையில நெய் இருக்கான்னு கேட்டோம்னா தொன்னையில தான் நெய் இருக்குன்னு கரெக்டா சொல்லி விடுங்க. இப்ப சரீரத்துல ஆத்மா இருக்கா, ஆத்மாவில சரீரம் இருக்குன்னா எது ஆதாரம்? எதுக்கு எது ஆதாரம்? ஆத்மாலதான் சரீரம் ஆத்மா. அதனால எது எதை தாங்கி பிடிச்சுன்னு இருக்கு? ஆத்மா சரீரத்தை தாங்க பிடிச்சது. அதனால ஆத்மனி சரீரம் இல்லையா? ஆத்மனி ஆத்மாவிலே சப்தமி எங்க இல்லையா? ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு எல்லாம் வேத வாக்கியங்கள் இருக்கு. அந்த இடத்துல சப்தமி எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா அது ஆதாரமா இருக்கிற காரணத்தினால. இது தேவையில்லாத விஷயத்த நடுவுல வேதாந்த விஷயம். ஓகே. சப்தம்யர்த்தே பர்யவசன்னம் ஈதூதந்தம் பிரகிருக்கியம். சப்தம்யர்த்தத்துல அல்டிமேட்லி எந்த ஒரு ஈகாராந்த ஊகாராந்தம் இருக்குமோன்னு அர்த்தம். சப்தம்யர்த்தே பர்யவசன்னம், அதுக்கு பிரகிருக்கியம்னு பேரு. எந்த இடத்துல? சோமோ கௌரி அதிஸ்ரிதா. கௌரி அதிஸ்ரிதாங்கிறது உதாரணம். இந்த இடத்துல என்ன உதாரணம்? இங்க கௌரி அதிஸ்ரிதா. மாமகி தனு, மாமகி தனு. மாமகிங்கிறதுக்கு மாமக்கியாம் இத்தியர்த்தா. கௌரியாம்ங்கிற மாதிரி கௌரி அதிஸ்ரிதா, கௌரியாம் அதிஸ்ரிதா. சோமஹா கௌரியாம் அதிஸ்ரிதா. கௌரியின் இடத்திலே ஆட்கொண்டு இருக்கான் யாரு? சோமன். மாமகி தனுன்னா என்னுடைய தான சரீரம். சரி, கௌரிங்கிறதுக்கு கௌரியாம்னு அர்த்தம் இந்த இடத்துல. சப்தம் அர்த்தம் கௌரியின் இடத்திலேன்னு அர்த்தம் இந்த இடத்துல. கௌரின்னு ஈகாராந்தம் பிரதமாந்த சப்தத்தை சொல்லி கௌரின்னு இது ஈகாராந்த சப்தமின்னு நீங்க சொல்றீங்களே, என்னமா அது ஒத்துக்கிறதுன்னு அப்பா பாணினி சூத்திரம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வைதிக பிரயோகம் இது. இந்த கௌரிங்கிறதுக்கு சூபாம் சூ லுக்கு பூரசவர்ணாச்சே யாடாட்யா ஜாலா அப்படிங்கிறதுனால சுப்பாம்னா என்னன்னா சுப்பாதி விபக்திகளுக்குன்னு அர்த்தம். லுக்கு வருது, லுக்கு வந்துடுது, அது எலிஷன் ஆறுது அப்படிங்கறதுல இந்த கௌரிங்கிறதுக்கு மேல சப்தம் ஏகாஜன விபக்திதான் இப்படிதானே. இந்த இப்பிரத்தியத்துக்கு என்ன வந்து இங்க சுபாம் சூ லுக்கு அப்படிங்கறதுனால லுக்கு வந்துடுத்து. ஆத்மன் பிரம்மன் இத்தியாதி சப்தங்கள் பிரம்மணி ஸ்திதா பிரம்மன்னு நிற்கும். ஆத்மன் ஆத்மனிங்கிறதுக்கு ஆத்மன்னு வரும். அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும்னா சப்தமி விபக்தியினுடையதான இப்பிரத்தியத்தினுடையதான லோபம் வருது. லோபம் எப்படி வந்ததுன்னா சுபாம் சூலுக் பூரசவர்ணாங்கிற சூத்திரத்தினால் சேயாடாட்யாயா ஜாலகாங்கிறதுனால லுக்கு வந்துடுத்து. அதனால என்னன்னா லுக்கு வந்ததுக்கு அப்புறமா கௌரி நீ போய் லூ போய் லுக்கு வந்து நீக்கு லுக்கு வந்தது கௌரின்னு அப்படியே நிற்கிறது. இந்த கௌரிங்கிற லுக் வந்ததான இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா கௌரியினிடத்தில்னு அர்த்தம். இங்க அதிகரணம். இந்த அதிகரணார்த்தத்துல ஈகாராந்தத்துல இருக்கக்கூடியதான இந்த கௌரி சப்தம் இருக்கிறதுனால ஈதூதவுச்ச சப்தம் எர்த்தே சப்தம் எர்த்தே யூதூதந்தம்னு போட்டதுனால இந்த கௌரிங்கிறது ஈகாராந்தம் சப்தம் எர்த்தத்துல இருக்கிறதுனால இந்த சூத்திரத்துக்கு இது லட்சியமாக கௌரி அதிஸ்ருதா. அதனால பிரகிருத்தியம் வந்து பிரகிருதி பாவம் வந்தது. பிரகிருதி பாவம் வரலன்னா கௌரி அதிஸ்ரதான்னு எண் சந்தி வந்திருக்கணும். கௌரி அதிஸ்ரகான்னு எண் சந்தி வராதது இதனுடைய பிரயோஜனம். மாமகி தனுங்கிற இடத்துல என்னாச்சு? மாமக்கியா என்ன மாமக்கியான் தனுன்னு இருக்கணும். அங்க தன்வாம் தன் தனு இதி மாமக்கியாம் போட்டிருக்குங்களா? தனு தனுங்கிறதுக்கு என்னாச்சு? தனுங்கிற இடத்துல ஈகாரத்துக்கு என்ன வச்சிருக்க? மாமக்கியான் தன்வாம் இத்தர்த்தா. தனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தனு ஆம் வந்தது. நேராம் நத்யாம் நெப்யா ஏஹே ஆம் சப்தாதிகாரத்துல அந்த ஈப்பிரத்தியத்துக்கு ஆம் வந்து தன்வாம்னு ஆச்சு. அந்த தன்வாம்ங்கிற அர்த்தத்துல இந்த சூக்கு லுக்கு வந்தது. ஏஹே ஆம் நீ இருந்தா ஏக்க ஆம் வந்திருக்கணும். தன்வாம் வருது. அந்த நீக்கே லுக்கு வந்து கொடுத்தனால என்ன? மாமக்கின்னு நிக்கிறது. தனு மாமக்கியாம் தனுன்னே நிக்கிறது. மாமக்கி தனு தனு இதிங்கிற இடத்துல பிரகிருதி பாவம் வந்தது. இந்த பிரகிருத்திய சமயம் வந்து பிரகிருதி பாவம் வந்தது தனு இதி. இல்லைன்னா தனு இதி தன் விதின்னு வரணும். எண் சந்தி வந்து அது எண் சந்தி வராதுதான் இந்த இடத்துல பிரயோஜனம். சரி, சப்தம்யர்த்தம் இருக்கணும்னு சொன்னகளோ இல்லையா இந்த இடத்துல? அர்த்த கிரகணம் கிம்னா விருத்தவ் அர்த்தாந்தரோபசங்கிராந்தே மாபூத் வாப்பியஸ்வா. வாப்பியஸ்வான்னு ஏற்கனவே உங்களுக்கு இந்த கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாப்பியஸ்வான்னா என்னது? நேத்திக்குதான் சொன்னார் சார். ஆமா, என்ன நேத்திக்கு சொன்ன கதை ஞாபகம் இருக்கா?
சொன்ன எனக்கே மறந்து போறது உண்டு, உங்களுக்கு எல்லாம் மறக்கிறது இருக்கட்டும். சொன்ன எனக்கே மறந்து போறது உண்டு. நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியாது சமயத்துல. அதனால நீங்க மறந்துட்டுதான் தப்பா நினைச்சுக்காதுங்க. எனக்கே மறந்து போடும். அமாப்பியஸ்வங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தவளை சார், தவளை. காப்பிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், அஸ்வங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். ஆனால் சமாசத்துல வரைச்சே வேற ஒரு பொருளை சொல்றதுனால இதுக்கு வேற அர்த்தம்னு சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். ம். தவளை ஆமா. சார், தவளைன்னு. தவளைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க அந்த கீழே வாப்பியாம் இந்த வெல் அண்ட் அஸ்வ ஹார்ஸ் கீழே பாருங்களேன். the word Horse. அர்த்த கீழே போடுங்க. the word அர்த்த used in the aphorism in order to exclude the application of this rule to cases like the following. மேல நீங்க யாரான்னு படிங்களே. thus the form Thus, compound in of forming the Vapyam. compound Vapyam in the well and Ashva horse, the K suffix is elided and we get எதனால? Vapi சுபாம் சுலுக்குங்கிறதுனால எலைடு. and we get சுபோதாது Vapi பிராப்திகோங்கிறதுனால எலைடு. and we get Vapi plus Ashva. Here, no doubt, the word Vapi is in the locative case, though the K சப்தமி இருக்கு suffix. இந்த இடத்துல. சப்தமி இருக்கு, ஆனா சப்தமியினுடையதான அர்த்தம் இருக்கான்னு கேட்டோம் இந்த இடத்துல. Though the K suffix is elided, but we cannot say that the long E of Vapi has the sense of locative. Here, therefore, we shall have Sandhi as Vapyashvaha. வாப்பியஸ்வா இங்க சந்தி வந்துடுத்து. அதனால நினைச்சுங்க வாப்பியஸ்வான்னு ஆயிடுத்து. இந்த இடத்துல வாப்பிங்கிறதுக்கு இந்த வெல் மேல படிங்க. The horse near the well. In other words, the present aphorism is not to apply to the final E or U of இப்ப இந்த words. வாப்பியஸ்வாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ண இருப்பீங்க? Horse near the well. Near the well. பக்கத்துல இருக்கக்கூடியது, வாப்பிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான குதிரைங்கிற அர்த்தத்தை சொன்னாருங்க. வாப்பியில இருக்கக்கூடிய குதிரைன்னு சொல்லல. எப்படி சொன்னாருங்க? வாப்பி பக்கத்துல இருக்கக்கூடியது. இப்ப வாப்பியில இருக்கிறதுன்னு சொன்னோம்னால என்னவா இருக்கும்? இந்த இதுல சப்தமி அர்த்தம் இருக்கும். Vapyam இல்ல, வாப்பியில இருக்கக்கூடியதான குதிரைன்னு சொன்னோம்னால் சப்தமி அர்த்தம் இருக்கும். வாப்பியில்னு சொல்லச்ச அந்த நியர்பைன்னு சொல்றது சப்தமி அர்த்தம் இருக்கான்னு கேட்டோம்னா, நியர்பைங்கிறது அதன் பக்கல்ங்கிறது சொல்றது என்ன சொல்றது? அது சப்தமி அர்த்தம், அதிகரண அர்த்தம் இருக்காங்க. இல்ல இல்ல. அந்த அர்த்தம் இந்த சூத்திரத்துல ஸ்பெசிபிக்கா அர்த்தேன்னு போட்டதனுடைய தாற்பயம் என்னன்னா, சப்தமியர்த்தம் இருக்குமானால் தான் இந்த சொன்ன பிரகிருத்தியம் வரும், அப்புறம் பிரகிருதிபாவம் வரும். இங்க வாப்பியஸ்வாங்கிற இடத்துனால நியர்பைங்கிற அந்த திருதியார்த்தம், அந்த அபஜ சமயா நிகழாக பிரதியோகி அப்படின்னு இடத்துல சொல்றோம் இல்லையோ, என்ன சமயாலங்காம் நிகழாலங்காம் என்ன கிருஷ்ணேன சாகம் இத்தியாதிகள்லாம் எப்படி அர்த்தம் இருக்கோ, கிருஷ்ணஸ்ய பரிதா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதான திருத்தியா சப்தமி பஞ்சமி ஆராத்வனாத் இத்தியாதிகள்லாம் இந்த இடத்துல வருது. அது மாதிரி இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லாததுனால, சப்தமியினுடையதான அதிகரண அர்த்தம் இல்லாததுனால இந்த இடத்துல என்ன வரலைங்க? பிரகிருஹ்யம் வரல. பிரகிருஹ்ய வரனார்த்தனால பிரகிருதிபாவம் வரல. அதனால என்ன வந்திருக்குன்னா சந்தியே வந்திருக்கு. வாப்பியஸ்வா. அதனால கௌரி அதிஸ்ருதா கௌரி அதிஸ்ருதா அப்படின்னு வரல. கௌரி அதிஸ்ருதான்னு கௌரி இதுன்னு பிரிச்சு சொல்லணும். புரிஞ்சுதா? அணோ அணஹா அப்பிரகிருஹ்யஸ்ய அனுநாசிகா. அப்பிரகிருஹ்யமாக எந்த ஒரு அண்ணம் ஐவனு அதுக்கு என்ன உண்டு? அனுநாசிகம் வரது. அப்பிரகிருஹ்யமாக இருக்கக்கூடியதான அண்ணு அகார இகார உகாரங்கள் ஐவன் என்ன அப்பிரகிருஹ்ய அணஹா அவசானே. அவசானம்னா அவசானம்னா எண்டு. அனுநாசிகம் வா. அதனால ததிங்கிறத ததின்னு முக்காலையும் சொல்லலாம், ததின்னு சொல்லலாம். என்ன மலையாளியில உச்சரிக்கிற கோடி நம்ம எல்லாத்துலயுமே முக்கா அனுநாசிகமா சொல்லலாம். மலையாளத்துல அவளுடைய அக்சென்ட்ல இருக்கும். அதே மாதிரி வேதத்திலையும் சொல்லலாம். ததின்னு சொல்லலாம், ததின்னு சொல்லலாம். அப்பிரகிருஹ்யம்னா அக்னி. அது என்னதுன்னா ததிங்கிறது ஏகவச்சனம், அக்னிங்கிறது திவச்சனம். அது பிரகிருஹ்யம். பிரகிருஹ்யமாயிருந்து ஈகார உகாரங்களா இருக்குமானால், ஏதாவது அண்ணா இருந்தா ஐவுண்ணா இருந்தானால், அகார இகார உகாரங்களா இருந்தால் அப்ப இந்த சூத்திரம் அங்க வராது. அப்பிரகிருஹ்யமா இருக்கக்கூடியதான் அகார இகார உகாரமா இருக்கக்கூடியதுனாலே ததிங்கிற ஏகவச்சனத்துல விஷயத்துல இகாராந்தத்துல ததி அப்படின்னு ஆறுது. அதனால இந்த இடத்துல மேல ஒரு புள்ளி வச்சுதானே ஒரு அனுநாசிகம்ங்கிறது புள்ளி வச்ச ரூபமா இருந்து வருது அப்படின்னு சொன்னார். இது சித்தாந்த கௌமுத்யா மச்சந்தோ பிரகிருதி பாவா. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
இல்ல sir. ஆ இந்த இதான் doubt 83 இருந்தா பேஜ்ல 83 பேஜ்ல ஆ ஃபர்ஸ்ட் சூத்திரம் ம். ஹரி ஏதௌ இது வந்து பிரகிருஹ்யமோட உதாரணம். உதாரணம். ஆ. ஆமா. ஆம், பிரகிருதி பாவக யத்தா சியாத் இகோசவர்ணே அந்த அதுக்கு அடுத்த இருக்கிற சூத்திரம் இகோசவர்ணே மூலமா சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஸ்ய. ஆ. இதி ஹ்ரஸ்வ சமுச்சிதௌ மா மா ஆ பூத். பூ. So, ஆமா. ம். அப்போ இப்போ ஹ்ரஸ்வம் அந்த இடத்துல வராதுன்னு அர்த்தம் இல்லையா அது? ஆமா இகோசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஸ்யங்கிற இடத்துல இப்ப நித்தியமாக பிரகிருதி பாவம் சொல்றதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேள்வி. இப்ப நீங்க அந்த வார்த்தை இப்போ ஹரி ஏதோதான கேட்ட இப்போ ஆமா ஹரி ஏதோங்கிற இடத்துல நித்தியமாக பிரகிருதி பாவம் என்ன பிரத பிரகிருக்கி ஆச்சு நித்தியம்னு பதம் போட்டதுக்கு தானே கேள்வது. ஆமா நித்தியம்னு பதம் போட்டதுக்கு தாற்பயம் என்னன்னா அங்க இகோசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஸ்யங்கிற சூத்திரம் என்ன சொல்றது? சாகல்யருடைய பட்சத்துல அசவர்ணமான அச்சு பரமா இருக்குமானால் அங்க என்ன சொல்லுது? இகஹா இவர்களுக்கு இகார உகாரங்களுக்கு எல்லாம் என்ன உண்டுது? ரசம் வரும். ரசம் வரும். இப்ப இந்த ஹரிங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஈகாரம் இக்கு இருக்கோ இல்லையோ? ஆமா ஏதோங்கிற இடத்துல ஏகார அச்சு இருக்கோ இல்லையோ? ம். இப்ப யுகோசவர்ணே சாகல்யஸ்யங்கிறதுல அசவர்ணமான அச்சு தானே அந்த இடத்துக்கு ஈகாரத்துக்கு ஏகாரத்துக்கு சவர்ணம் இல்லையே. ஆமா அசவர்ணமான அச்சு பரமா இருக்கிறதுனால அந்த சூத்திரத்தினால இங்க என்ன வரலாம்? இங்க கிறிஸ்தவம் வரலாமா? ஆமா ஆனால் அந்த சூத்திரத்தினுடைய அப்ளிகபிலிட்டியும் இந்த இடத்துல கூடியிருக்கா? இன்கேஸ் இந்த சூத்திரமும் வரலாம். அகோசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஸ்யங்கிற சூத்திரத்துக்குடையதான அப்ளிகபிலிட்டியும் இதுல இருக்கிறதுனால அந்த சூத்திர ரூலையும் அப்ளை பண்ணலாமா? ஆமா ஆனா அதை அப்ளை நித்தியம் போட்டு அந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணா என்ன ஆகணும்? அந்த இடத்துல இகோசவர்ணே சாகல்யஸ்ய ஹ்ரஸ்வஸ்ய அதனால சாகல்யருடைய பட்சத்துல ஹரி ஏதோன்னு அப்படின்னு ரஸ்வம் வரும். ரசம் வரலாம். ஆனால் இந்த சூத்திரத்தினுடைய பிரவருத்தி வருமானால் உத்தர சூத்திரத்தினுடைய பிரவருத்தியை அந்த பின்னாடி வரக்கூடிய இமிடியட்லி அது என்ன பண்றது? அதையும் சேர்ந்து பிளாக் பண்றது நித்திய சப்தம் அர்த்தம். ஆல்சோ பிளாக்கிங் த அதாவது ப்ரொடியூசிங் ரோல். பின்னாடி வரக்கூடியதான அந்த பின்னாடி என்ன வரப்போறதோ அந்த ரோலையும் சேர்த்து இது என்ன பண்றது? நித்திய சப்தம் தடுக்கிறது. சரிங்க தன்யவாதம். புரிஞ்சுது. நான் சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக விடுவிடுன்னு சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க எவ்வளவு புரிஞ்சுங்களோ எனக்கு புரிஞ்சது தெரியல. என்ன புரிஞ்சது வரைக்கும் நல்லது. இருந்தாலும் மறுபடியும் எப்ப வேணாலும் கேளுக்கோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அடுத்தது நாளைக்கு நாளைக்கு 2 நாள் இருக்கா? ஆமா சார். நாளைக்கு முக்காவாசி அங்க வருவோம், யூனிவர்சிட்டி வருவோம். நாளைக்கு முக்காவாசி. சரி ஓகே. முக்காவாசி நீங்க வருது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால நான் முக்காவாசி வருது கன்ஃபார்ம் ஆகல தெரியல. அன்னைக்கு நான் கூட மூவிங்ல இருந்துட்டு இருப்பேன். சௌகரியப்படிதான் வருவேன். முடிஞ்சா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஏதான தனியா ஏதான என்ன படிக்கலாம்? ஒரு நாள் இருக்கு, டைம் இருக்கு. இந்த உபஸ்தித அப்ளுத உபஸ்திதே உபயத்திர விபாஷா ஈச்சாக்கரவர்மனசிய இதெல்லாம் நன்னா நீங்க மனசுல என்னன்னா இதை மறுபடியும் இமீடியட்லா ஒரு தரம் கோத்ரு பண்ணினாங்கன்னா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. சரி. உபஸ்தித சப்தம் அனார்ஷ இது சப்தா அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் சாதாரணமா வெறும் கிராமரை மாத்திரம் படிக்கிறவங்களால அது புரிஞ்சுக்க முடியாத விஷயம். இது வேத சம்பந்தமான விஷயம். இதெல்லாம் வைதிக பிரயோக சம்பந்தமான விஷயம். இதோட உங்களுக்கு இந்த பாடம் முடிஞ்சு போச்சு இல்லையா? பிரகிருதி அல்சந்தி இருக்கோ? ஆமா. ஓ கரெக்ட் கரெக்ட். அல்சந்தி அப்பனா நாளைக்கு முடிச்சு ஆரம்பிச்சணுமா? கரெக்ட் கரெக்ட். நான் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிருக்கேன். நல்ல வேலை. நாளைக்கு அப்பனா அல்சந்தி ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அல்சந்தி என்ன ஒண்ணு இருக்குன்னா அவ்வளவுதான். அல்சந்தியோட முடியும். ஓ அல்சந்தி முடிஞ்சு போச்சு. அல்சந்தி ஓகே ஓகே. இதுல பின்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பரே நீங்க ஓரளவு என்ன பண்ணுங்க, இதுல இந்த மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கு பாருங்க. இதே டைப்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். இதே இந்த 24 கொஸ்டின் தான் வரும். இதே டைப் தான். அதுல என்ன மாதிரி வருமோ அதே ப்ரொஃபார்மா தான் இது. சரி. இதே மாதிரி டைப்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்போம். இந்த சப்தங்களை தான் முன்ன பின்ன மாத்தி இருக்கும், இல்ல நம்பர் தான் முன்ன பின்ன மாத்தி இருக்கும். ஏன்னா உங்க போர்ஷனே மொத்தம் 10 பக்கம். இந்த 10 பக்கத்துல 24 கேள்வின்னா இதுதான் மாத்தி மாத்தி எல்லாத்தையும்
ஒரு பக்கத்துக்கு விடாத கேள்வி கேட்கணும்னா இப்படித்தான் கேட்டாங்க. 10 பக்கத்துல 24 இப்படித்தான் பண்ணியானோ சப்தங்களை தான் என்ன பண்ணிருப்போம் மாத்தி மாத்தி மாத்திக்கணும். வச்சு. ஆமா, அதனால நீங்க இதுக்குள்ள மகோதய இந்த சூத்திர மகோதய சம்யதம் சூத்திர நம்பர் எல்லாம் போடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். நீ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டுனா ஒரு சூத்திரத்துக்கு இமீடியட்டா ஒரு நம்பர் போட்டுக்க பயஸ்ல. அதெல்லாம் ஆனா சூத்திரம் சூத்திரார்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுவே போறோம்.